जय जगन्नाथ बलदेव सुपुत्र महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रकरणम, जय श्रील रूप रघुनाथ करुणम, जय श्रील पुरபாதி महाराज करुणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பகவத்கீதை கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் ஹரியனுடைய பரிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸ்ரீமத் பகவத்கீதா as it is உண்மை உருவேல் பகவத்கீதை பார்த்துட்டு பிறகு இன்னைக்கு வந்து ஸ்ரீ ராமானுஜாச்சாரியுடைய தோண்டி தினம் வரும்போது அவரை பற்றி கொஞ்சம் பேசணும் நம்ம. ஓகே, இந்த பகவத்கீதை வந்து ரொம்ப நம்ம வந்து அங்கே கேப் கூடாச்சு. என்ன சொல்றீங்க சாமி? மாதிரி புக் எடுத்துருந்தீங்களா? எடுத்து இல்லையா? எடுத்துடணும் மாதிரி நீங்கள் எடுத்துருந்தீங்களா ப்ரோ? நீங்கள் நல்லா போஸ்ட் பண்ணுங்க. நான் பகவத்கீதை ஸ்லோகம் போட்டிருப்பேன். ஓகேவா? கண்டிப்பாக எடுத்து வரணும். பகவத்கீதா உண்மை உருவில் as it is அத்தியாயம் 9 மிக ரகசியமான அறிவு. பகவத்கீதா உண்மை உருவில் அத்தியாயம் 9 மிக ரகசியமான அறிவு. அதில் இப்போ எத்தனை ஸ்லோகம் பார்க்கணும் தெரியுமா? வள்ளி மாதிரிங்க எத்தனை ஸ்லோகம் பார்க்கணும்? அப்போ போஸ்ட் பார்க்கல இல்லை அது என்ன, நம்ம வந்து ரொம்ப நாள் விட்டுட்டோம். அதனால தான் அன்றைக்கி படித்தோம். நீங்கள் பார்க்க வேண்டியதாக 13, 14 பார்க்க வேண்டியது நம்ம. அதனால் அன்றைக்கி 13 மட்டும் தான் பார்த்தோம். நீங்கள் 14 கரெக்டாக வந்துச்சு. ஓகே, அத்தியாயம் 14, அத்தியாயம் 9 ஸ்லோகம் 14. சததம் சத்தமாக சததம் கேசுகதம் சாமகதமதி சவுண்டே வரல. புக் இருக்கா? புக் இல்லையா? புக் இல்லைனா பரவாயில்ல மாதிரி அவங்க கிட்ட பிஞ்சா பண்ணிங்க. சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்த சத்ருடா விருதா நமஷ்யந்த ச மாம் பக்த்யா நித்ய யுக்தா உபாசதே. சததம் கீர்த்தயந்தோ மாம் யதாந்தத் சத்ருடா விருதா நமஷ்யந்த ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. எஸ், கவனிச்சு படிக்கிறீங்களா? சததம் கீர்த்தயந்தோ மாம் யதா சத்ருடா விருதா நமஷ்யந்த ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. எஸ், மாதாஜி சொல்றாங்க. தருணாமதி படிக்கிறீங்களா? புக் இல்லையா? பவித்ரா மதி படிங்க மாதாஜி. லாங் டைம் நோ சி. சததம் கீர்த்தயந்தோ மாம் சத்ருடா விருதா நமஷ்யந்த ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. சததம் எப்போதும், கீர்த்தயந்த கீர்த்தனம் செய்தபடி, மாம் என்னை, யதந்த முழுதும் முயன்று, ச மேலும், திருட விருதா திடமான உறுதியுடன், நமஷ்யந்தா வந்தனை செய்தபடி, ச மேலும், மாம் என்னை, பக்தியா பக்தியுடன், நித்யயுக்தா நித்தியமான ஈடுபடுகிறான், உபாசதே வழிபாட்டில். மொழிபெயர்ப்பு தமிழ்ல. எப்பொழுதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றனர். அதே மாதிரி
படிக்கிறீங்களா இங்கிலீஷில்? மதனி பிரியா மாதாஜி, மதனி பிரியா மாதாஜி படிக்கிறீங்களா இங்கிலீஷ்? Thank you மாதாஜி. கேசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல குருபாதி மகாராஜ் போலோருக்கு ஒரு சாதாரண மனிதனை முத்திரை குத்துவதன் மூலம் மகாத்மாவை உறுதி செய்ய முடியாது. அவரது அறிகுறிகள் இங்கே விளக்கப்பட்டுள்ளன. மகாத்மா புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை கீர்த்தனம் செய்வதில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளனர். அவர் வேறு எதையும் செய்வதில்லை. அவர் எப்பொழுதும் பகவானை புகழ்வதிலேயே ஈடுபட்டுள்ளனர். வேறு விதமாக கூறினால் அவர் அருவவாதி அல்ல. புகழ்வது என்ற கேள்வி எழும்போது ஒருவன் பரமபுருஷரை, அவரது புனித நாமம், அவரது நித்திய ரூபம், அவரது திவ்யமான குணங்கள் மற்றும் அவரது விசேஷமான லீலைகளை கொண்டு புகழ வேண்டும். ஒருவன் இவை அனைத்தையும் புகழ வேண்டும். எனவே மகாத்மா என்பவர் பரமபுருஷ பகவானிடம் பற்றுடையவராக இருப்பார். பரமபுருஷரின் அருவ நிலையில், அதாவது பிரம்மஜோதியில் பற்றுதல் உடையவர் பகவத்கீதையில் மகாத்மாவாக விவரிக்கப்படவில்லை. அத்தகையவர் அடுத்த பதத்தில் வேறு விதமாக விளக்கப்படுகின்றார். ஒரு மகாத்மா ஸ்ரீமத் பாகவதத்தின் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி விஷ்ணுவை பற்றி கேட்டல், பாடுதல் போன்ற பக்தி தொண்டில் பல்வேறு செயல்களில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவர்களின் தொண்டிலோ மனிதர்களின் தொண்டிலோ ஈடுபடுவதில்லை. இதுவே பக்தி, சவணம், கீர்த்தனம், விஷ்ணு மற்றும் ஸ்மரணம், பகவானே நினைவு கொள்ளுதல். அத்தகைய மகாத்மாவின் இறுதி இலக்கு 5 திவ்யமான ரசங்களில் ஏதேனும் ஒன்றில் பரமபுருஷ பகவானோட உறவு கொள்வதே ஆகும். அந்த இலக்கை அடைவதில் அவர் திடமான உறுதியுடன் உள்ளார். அந்த வெற்றியை அடைவதற்காக அவர் தனது மனம், உடல், பேச்சு என எல்லாவற்றையும், எல்லா செயல்களையும் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்துகிறார். இதுவே முழுமையான கிருஷ்ண உணர்வு என்று அழைக்கப்படுகின்றது. பக்தி தொண்டில் விரதா என்று அழைக்கப்படும் சில செயல்கள் உள்ளன. பிறையின் 11ஆம் நாளான ஏகாதசி என்று பகவானின் அவதாரம் நாளிலும் இந்த விரதங்கள் பின்பற்றப்படுகின்றன. திவ்யமான உலகில் புருஷோத்தமரான முழு முதற் கடவுளுடன் உறவு கொள்வதில் கருத்து உள்ளவர்களுக்காக பெரும் ஆச்சாரியர்கள் இந்த விதிகளை எல்லாம் வகுத்துள்ளனர். மகாத்மாக்கள் இந்த விதிகளை மிகுந்த கவனத்துடன் கடைபிடிப்பதால் விரும்பிய பலனை அடைவது உறுதி. இந்த அத்தியாயத்தில் 2ஆம் பதத்தில் விளக்கியபடி இந்த பக்தி தொண்டு எளிய மட்டுமல்ல, மகிழ்ச்சியான மனதுடன் நிறைவேற்றப்படக்கூடியதுமாகும். மிக கடுமையான தவங்களுக்கும் விரதங்களுக்கும் அவசியமில்லை. திறமை வாய்ந்த ஆன்மீக குருவா வழிநடத்தப்பட்டு குடும்பஸ்தனாகவோ பிரம்மச்சாரியாகவோ சன்னியாசியாகவோ எந்த நிலையிலும் ஒருவன் பக்தி தொண்டில் வாழ முடியும். உலகின் எந்த பகுதியிலும் எந்த நிலையிலும் அவன் பரமபுருஷ பகவானுக்கு பக்தி தொண்டாற்ற முடியும். இவ்விதமாக அவன் உண்மையான மகாத்மா ஆகலாம். சலதம் கீர்த்தயந்தோ மாம் யதஞ்சா சத்ருடா விருதா நமஸ்யஞ்சா மாம் பக்தியா நித்தியயுக்த உபாசதி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, பகவத்கீதை நம்ம ரொம்ப டச் விட்டு போச்சு. ரெகுலர் கிளாஸ் இங்கே படிக்கிறதில்ல. என்ன சொல்றீங்க மதன் மத கரெக்டா இல்லையா? 3 நாள் ஆச்சு. நிறையா அதனால தான் நம்ம ஆன்லைனில் கிளாஸ் செய்கிறோம் எவ்ரி சண்டே. சண்டே மதஜி, ஹரே கிருஷ்ணா, எப்படிங்க ஓகேங்களா? அதனால எவ்ரி சண்டே நம்ம பகவத்கீதையில் நம்ம விட்டுட்டாலும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை நம்ம 7 to 8 மணிலேருந்து 8 மணி இருக்கும் கூகுள் மீட்டில் கிளாஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இதில் நம்ம ஒன்று விட்டுட்டாலும் தொடர்ந்து பகவத்கீதை நமக்கு இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய புஸ்தகம் படித்தாலும் தொடர்ந்து பகவத்கீதை ஞானம் இருக்கணும். பகவத்கீதை ஞானம் இல்லைன்னா அறிய முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழையும் நம்ம மகாபிரபு லீலைகளை கொண்ட சைத்தன்ய மகாபிரபு யார்? அருள் பிரபு சொல்லுங்க. சைத்தன்ய மகாபிரபு யார்? ஜாலியாக சொல்லுங்க. அதாவது மெயினாக கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு. மகாபிரபு வரக்கூடிய அந்த புஸ்தகம் சைத்தன்ய சரிதாமிர்தம் நம்ம சைத்தன்ய சரிதாமிர்தம் நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே சொல்லி கொடுக்குறோம் ஆன்லைனில் 8 to 9. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தி பரீட்சா ஒவ்வொரு தேர்ஸ்டே வியாழக்கிழமை. அது பக்தி பரீட்சா என்னன்னா அது ஒரு ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி. நிறைய டாபிக்ஸ், நிறைய விஷயங்கள், நிறைய ஆன்மீக தகவல்கள் அதில் நிறைய ஷேர் பண்ணப்படும். ஓகேவா? அது 8 to 9.
ஆனா இது என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா நம்ம சென்ட்ரலால ஆறவே போறதில்லை. அப்ப எப்படி நாலேஜ் பாஸ் பண்ண முடியும்? ரொம்ப குறைவு. எனக்கு தெரிஞ்சு 1-2 பேர் வராங்க. நம்ம வள்ளி மந்திரி இருப்பாங்க, சாமகாந்தன் வந்து இருப்பாங்க, நம்ம அருண் இருப்பாரு எப்போதும். அப்புறம் ரொம்ப குறைவு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க, ஓகேவா? அப்படி இல்லை ப்ரோ நான் ரெக்கார்ட் பார்த்துக்கிறோன்னு இருந்தீங்கன்னா ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஓகே. நிறைய விஷயங்கள் நான் நிறைய ஆர்டிகல்ஸ் நிறைய விஷயங்கள் அதுலேருந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ தான் நாங்கள் 5 வாரம் வந்து பகவானுடைய பகவான் நாம சொல்கிறோம்ல, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. பகவான் நாமம் சொல்றதுக்கு 10 வகையான குற்றங்கள் இருக்கு. 10 குற்றங்கள் பண்ணக்கூடாது, 10 தவறுகள் செய்யக்கூடாது, 10 பாவங்கள் செய்யக்கூடாது, ஓகேவா? அந்த 10 வந்து ஏன் பண்ணாமல் இருந்தால் தான் நம்மளோட நாமத்தில் டேஸ்ட் கிடைக்கும், நாம ருசி கிடைக்கும். அந்த 10 என்னன்னு சொல்லி நிறைய பேர் தெரிய மாட்டேது. அதான் 10 நாம அபராதம் பற்றி 2 5 வாரம். இதுதான் வந்து கடைசி 5வது வாரம். சாமி கரெக்டா இல்லையா? டீட்டெயிலாக பேசணுமா இல்லையா? ப்ராக்டிக்கலாக பேசணுமா இல்லையா? அதனால வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, யாரு வந்து ஏன்னா தெரியணும் அது. ஓகே, அபராதத்தில் ஆரம்பிச்சு கடைசி 10வது அபராதம் வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம், ஓகேவா? அதுக்கு இல்லாமல் நிறையா ஆர்டிகல்ஸ், நிறையா தகவல்கள், நிறைய ஆன்மீக இதெல்லாம் நிறையா பேசியிருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப பார்ப்பேன். நம்ம சென்டர் டிபேட் ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு, ஓகேவா? மாதேஜி ரொம்ப டேஸ்ட் ஆகுதா? அதனாலயா? எப்போதும் சரி, முடிஞ்சக்க பாருங்க. உங்களுக்கு டைம் எப்போதெல்லாம் கிடைக்குதோ வந்து ஜாயின் பண்ணுங்க, ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெக்கார்ட்ஸை பாருங்க, ரெக்கார்டிங்க பார்த்து கற்றுக்குங்க. ஏன்னா நான் வந்து அதில் இன்னும் நல்ல நம்ம வந்து நிறையா வந்து பேச முடியும். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் கிரவுண்டாக இப்போ எல்லாரும் மிக்ஸாக இருக்கிறதுனால, புதுசாக வந்து எல்லாம் இருக்கிறனால நம்ம வந்து அது டெம்பிள் ப்ரோக்ராம்னால கொஞ்சம் நம்ம வந்து எல்லாரையும் கவர் பண்ணணும், பேசணும், டைலாக்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஆன்லைனில் வந்து டோட்டலி வேறு. அதில் வந்து நிறைய விஷயம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம், ஓகேவா? அதெல்லாம் ஜாயின் பண்ணிங்க. சரி, இந்த ஸ்லோகத்தில் வந்து இன்னைக்கு வந்து என்னதுன்னா சததம் கீர்த்தயன் தோமாம், ஓகேவா? இது வந்து யாரை பற்றி, இந்த அத்தியாயம் யாரை பற்றி பேசுது? இந்த அத்தியாயத்தோட தலைப்பு வந்து என்னது? தலைப்பு என்னது? மதி வாட் இஸ் இங்கிலீஷ் வந்துச்சு? ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, மோஸ்ட் கான்ஃபிடன்ஸ், மிக ரகசியமான அறிவு. மிக ரகசியமான அறிவுனா வந்து என்னது? வாட் இஸ் மிக ரகசியமான அறிவு? பகவத்கீதை சாமகாந்தா மாதிரி பகவத்கீதை இவ்வளோ எல்லாமே ரகசியமா இல்லையா? எல்லாத்துக்கும் ரகசியமா அறிவு கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஏன் இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ரகசியமான அறிவு? ரகசியம் சொல்லுங்க வருவோம். ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படி என்ன இருக்கு அப்படி இந்த அத்தியத்தில் வந்துச்சு? புரிஞ்சா வந்துச்சு? அப்படி இந்த அத்தியத்தில் என்ன இருக்கு? பகவான் பத்தி பேசுறது எல்லாத்தையும் பேசுறாங்க. வள்ளி வந்துச்சு பகவானுக்கு நமக்கு உறவுகள், ஓகே. ஆனா அது மட்டும் இல்ல. ஏன் இது கான்ஃபிடென்ஷியல்? ஏன் இது ரொம்ப ரகசியமான அறிவு சொல்றாங்க? எங்க தினம் வந்துச்சு? எங்க பூனி மணி மிஸ் ஆயிட்டாங்க இன்னைக்கு. தினம் வந்து ஏன் ரகசியமான அறிவு வந்துச்சு? எல்லாமே பகவான் எது சொல்லுவாங்க நல்லா சொல்லியிருப்பாரு. ஆனா ஏன் இதுக்கு முன்னாடி ரகசியமா அறிவு கொடுத்தாங்க? காரணம் என்ன? கிருஷ்ணன் சொல்லுங்க. ஐயோ, கேமரை பிடித்து நினைச்சே பார்க்கலையே. சொல்லுங்க வருவோம், டக்குன்னு போவோம். அர்ஜுன் தனி சொன்னாலயா இந்த 9வது மட்டுமா? என்ன ஒரு மொத்தமே பகவத்கீதை வந்து 700 ஸ்லோகம் தனியாக தான் சொன்னாரு. ஏன் 9வது மட்டும் மிக ரகசியமா அறிவு? கமிஷன் வருவோம். யாரு சொல்லக்கூடாதா? கிருஷ்ணா இல்லை கிருஷ்ணா, அதாவது இந்த அத்தியாயத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த அத்தியாயத்தோட நான் அன்றைக்கி போன வாரமே சொல்லி படித்தேன். இந்த அத்தியாயத்தோடைய ஒரு சுருக்கம் வந்து முன்னே கொடுத்துருப்பாங்க, படிச்சிருக்கீங்களா? அப்படி கொடுத்துருக்காங்களா பிரபு? அப்படி கேட்குறீங்களா? என்ன வந்து ஆத்மாவோ மதஜி நீங்கள் ஆக முன்னுக்கு தருங்களேன். தனமதஜி ஆக ஒவ்வொரு அத்தியாயம் தள்ளி போட்டுருங்க பாருங்க. அதில் 9வது அத்தியாயம் மிக ரகசியமாக இருக்கும். ஒரு சின்ன கொடுத்துருக்காங்களா? படிங்க. படிங்க. ஓகே. எஸ்,
அதாவது வழிமுறை என்ன சொன்னீங்க? ஆத்மாக்கும் பகவானுக்கும் உறவு. ஆத்மாக்கு பகவானுக்கு உறவு வந்து 2ஆம் சாப்டர்ல சொல்லிட்டாங்க. இந்த சாப்டர்ல வந்து 9ஆம் அத்தியாயத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் உறவு இருக்கு. நம்ம ஜீவாத்மா பகவானுக்கு ஒரு உறவு இருக்கு. ஆனா என்ன உறவுனா, நம்ம பகவானுக்கு பக்தி செய்யுது. நம்ம கடவுள்கிட்ட பகவான் இந்த லோகத்தையும் நம்ம தப்பிச்சு நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போகணும்னா பக்தி மார்க்கமே சிறந்தது. நமக்கு எத்தனை மார்க்கம் இருக்கு? 3 வகையான விஷயங்கள் இருக்கு. கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா. வாட் இஸ் அ கர்ம யோகா? தருணா மதிஜி बताओ. அது கர்ம யோகா இருங்க, ரொம்ப வலிமதி கேட்கலாம். பலனை எதிர்பார்க்கறது கர்ம யோகா. கர்ம யோகா. ஞான யோகா. வாட் இஸ் ஞான யோகா? கிருஷ்ணா, ஞான யோகனா வந்து முக்தி தேடுறது. முக்தி நம்மளுக்கு அவசியமா? விரஜா மதஜி, முக்தி வேணுமா? முக்தி வேணாவா? வேணாவா? அவ எப்படி பகவான் கிட்ட போறது? முக்தி வந்து என்ன சொன்னீங்க? வெளிமதி முக்தி அடையக்கூடாதா? அப்ப இங்க திட்டிக்கணுமா? மதி முக்தி என்பது வந்து பாத்தீங்கன்னா, நீ முக்தி கேட்டா முக்தி கிடைக்கும். ஆனா எங்க கிடைக்கும்னா, நீங்க வந்து பிரம்ம ஜோதி பகவானோட ஜோதிக்குள்ள வரைக்கும் தான் போக முடியும். ஜோதிக்குள்ள போன பிறகு அங்கேயும் திருப்பிக்கே வந்துடணும். அப்புறம் அது எப்படி புரிஞ்சுக்குது? அப்படி யாரும் தெரியலனா, உங்களுக்காகவே அங்க வந்து பையன் ஒரு படம் போட்டுக்க பாருங்க. நம்ம வசந்தி மாதிரி தலைக்கு மேல ஒரு படம் இருக்கா? புரோபாத படம் இங்க ஒரு படம் இருக்கு பாருங்க. இதான் நம்ம பூலோகத்திலேருந்து பகவான் லோகத்திற்கும் இந்த ஹைரார்கி, அந்த படிக்கட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கு. அவ கிட்ட போய் நீங்க பாத்துக்கலாம். வாங்க பூரி மாதிரி 10 வாட்டி கிட்ட எங்க அவங்க வச்சு எங்க பூரி மாதிரி போனாங்கன்னு மதிய நாங்கள் ஓட பண்ணிட்டேன். அடுத்த பேர் வந்துடும், கொல்லப்படாதீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணுன்னா அங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து நம்ம பூலோகத்திலேருந்து எப்படி வந்து நம்ம எங்கே போகணும், அது எங்கே வைகுண்டம் இருக்குது, எங்கே பூலோகம் இருக்கோ, நம்ம சொர்க்கம் போக சொல்லுவாங்க. நம்ம இறக்கும் போது காரியம் செய்யும் போது என்ன சொல்லுவாங்க? போய்த்துற மாதிரி சொர்க்கம் போ. ஹரிகிருஷ்ணனா வந்து வைகுண்டம் போக சொல்லுவாங்க. நார்மலாக வந்து செய்கிறவங்க சொர்க்கம் போய் சொர்க்கம் போகணும். சொர்க்கம் போனால் ஓகேவா? கம்ப்ளீட் ஆகிருமா? சரஸ்வதி மதிஜி, சொர்க்கம் ஓகே தானே மதிஜி? சொர்க்கம் எங்கே இருக்கு அருண்? சொர்க்கம் எங்கே இருக்கு? பூமியில இருக்கா? பூ இங்க சுவஹ பூ பூவஹ சுவஹன்னு சொல்லலாம். சுவஹ தான் வந்து பார்த்தீங்கன்னா பூ அடுத்த சொர்க்கலோகம். பூவஹ சுவஹ மதஹ தபஹ ஜனஹ சத்தியம், இந்த மாதிரி 7 அடுக்கு இருக்கு. இதெல்லாம் சொர்க்கலோகங்கள், முனிவர் லோகங்கள், எல்லா லோகங்களும் இருக்கு. கீழே அத்தல வீட்டில் தலாத்தல ரசதல மகாதல பாதல 7 லோகம், நரகலோகம் இருக்கு. இது எல்லாமே ஒரு அண்டம். இந்த அண்டத்தை தாண்டி வெளியே போகணும். அங்கதான் அதுக்கு இந்த அண்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம ஜோதி இருக்கு. ஜோதி ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் மேல ஒரு கடல் இருக்கும். காரணம் ஒரு விஷயம் என்ன வந்து விரஜா நதி சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் இது இருக்கும், கைலாசம் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் லோகத்துக்கு போகுது, வைகுண்டம் இருக்கும். அப்புறம் துவாரகா, மதுரை இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அப்போ நம்மளுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இடத்துக்கு போகிறது. அந்த போகிறதுக்கு அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி. அந்த பக்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக செய்ய வேண்டியது. நம்மளோட ஈஸி ப்ராசஸ், நம்ம கடவுள் அழகை அடையிறதுக்காக உண்டான ஈஸியான இயல்பான ரொம்ப சுலபமான ப்ராசஸ் வந்து என்னது? பக்தி பக்தி பக்தி. அதனால தான் கர்ம காண்டம் நகி வேணாம், பலனை எதிர்பார்க்க நம்ம செய்யக்கூடாது. ஞான காண்டம் முக்தி தேவையில்லை. உபாசன காண்டம் கர்ம காண்டம், ஞான காண்டம் என்ன? அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம்னா என்னது? அஷ்டாங்கம் மீன்ஸ் 8. யோகனா வந்து 8 வகையான யோகா முயற்சினால நம்மளுக்கு வரக்கூடிய சக்திகள். நிறைய பேர் யோகா செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தோன்னே வந்து தியானம் பண்ற பொசிஷன்ல உட்காந்துருவாங்க. ஏன் சம்பந்தம் மாதிரி அஷ்டாங்க யோகத்துல 8 போசேஜ் இருக்கு. யமா, நியமா, தாரணா, அப்புறம் வந்து பிரத்யா படிக்க வச்சுக்கலாம். சொல்லும் போது யமா, நியமா, ஆசனா, பிரணயமா மூச்சு. இது அடுத்து 5 பிரத்யாரா, தாரணா, தியானா, சமாதி. இந்த மாதிரி 8 ஸ்டேஜ் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எடுத்தோன்னே ஆசனம் வந்து 4ஆவது ஸ்டேஜ் 5 ஸ்டேஜ். நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்? தியானம் போச்சு, நீங்க தியானம் பண்ண போறோம். உடனே காலையில் சூரியன் மினுக்கு ஒரு மேட்டை போட்டு நமக்கு அந்த மாதிரி உடனே தியானத்துக்கு உட்காந்துடும். அப்படியே முதல் யம நியமாவே ஒரு ஃபாலோ பண்ண. வாட் இஸ் யம நியமா? யம நியமானா இந்த யோகா ப்ரோசஸுக்கு வரதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள வரும்போது எந்த விஷயத்த சில விஷயங்கள் விட்டுறணும்.
அப்புறம் சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கணும். முதல்ல இதுவே நம்மளுக்கு தெரியாது. எடுத்தோன்னா பொசிஷனில் நம்ம உட்காந்துனா ஓகே, அது உடம்புக்கு எக்ஸசைஸாக இருக்கும், ஆனால் அந்த யோகத்தினால நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஓகேவா? இப்போ அஷ்ட சித்திகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 வகையான சித்திகள் கிடைக்கும். இந்த யோகா செஞ்சீங்கன்னா உண்மையை செஞ்சா உங்களுக்கு 8 சித்திகள் கிடைக்கும். நீங்கள் ஒரு சின்ன இடத்துல அப்படியே வந்து சின்னதாகி அங்கேருந்து அந்த இடத்துல வெளியே வந்து அது சாவி போகிற வாட்டிலேருந்து கூட நீங்கள் அங்கேருந்து பூந்து வெளியாக முடியும். சித்தி கிடைக்கும். சித்தினா பவர், பிளாக் மேஜிக் பண்ண முடியும் உங்களால். இப்போ நான் கையை எடுத்து சும்மா இப்படி செஞ்சு நான் வச்சுக்கேன், அப்படியே வந்து அங்கேயே ஒரு சங்கி வரும், அப்படியே கொடுப்பேன். அதே வந்து க்ரௌடு எந்த அளவுக்கு இருக்காது, ஒரு கூட்டம் குஞ்சிடும், மச்சி வீட்டுக்கு போயிடும் க்ரௌடு. இந்த ஆளுமே மேஜிக் பண்ணுறாங்க. சித்தி கிடைக்கும். சித்தி தனபதி வாங்க வந்து ஆசோதனுக்கு ஹீலிங் பவர் கொடுக்குன்னு சொல்லி இப்படி செஞ்சுட்டு கொடுத்து வச்சிங்களா ஒரு செயின் கிடைக்கும். ஒரு செயின் தங்க விலை கூட எழுதி போச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு, நீங்கள் ரொம்ப வந்து சின்னதாக இது அப்படியே சப்பியாக முடியும், அப்படியே இதாக முடியும். நீங்கள் வந்து டோரோட கீழே அந்த கேப் இருக்குமே, அதுக்கு அப்படியே உள்ளே புந்து போக முடியும். கூடு விட்டு கூடு போக முடியும். கேள்விப்பட்டிருக்கலாம் விஜயா மாதிரி? இன்னோவா body is still here, Mataji, but you remain in KL Jainar Mandi. அங்கே இருப்பீங்க, இல்லைன்னா ஜோஹரில் இருப்பீங்க, லண்டனில் இருப்பீங்க. இங்கே கூடு போயிருது, பாடி இங்கே தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அஷ்டமா சித்தி, 8 வகை சித்திகள். ஓகேவா? நம்ம வந்து கர்மா, ஞான, யோகா இதுக்கு அப்பாற்பட்டு பக்தி யோகாவில் நம்ம நிற்கணும். அதனால தான் நம்மளோட ஜீவாத் மக்கள் பௌதிக லோகத்தில் நிறைய பேர் கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகாலாம் இதில் வந்து மைண்டு மனசு புத்தியில் மாட்டிக்கிருக்கு. அப்புறம் ரகசியமாக அறிவு சொல்கிறேன், ஷாமகாந்த மாதிரி, தனா மாதாஜி, பூர்ணி மாதாஜி, எல்லா மாதாஜிக்கும் என்னன்னா பக்தி யோகமே சிறந்தது. அதெல்லாம் குழாய் போட்டு கத்துறாரு பகவான். அதுக்குதான் மிக ரகசியமான அறிவு. புரிதா ஷாமகா மாதாஜி? ஓகேவா? ஹரி கிருஷ்ணா. ஐயோ கத்துறதுக்கு மைக்க போச்சு. ஹரி கிருஷ்ணா, ஹரி கிருஷ்ணா. ஆமாம், பெட்டு சேர்ந்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்தி யோகமே சேர்ந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி யோகத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா சிரவணம், கீர்த்தனம் அண்ட் ஸ்மரணம். 3 விஷயங்கள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பக்தி யோகத்தில் வந்து சிரவணம். ஓகேவா? நேற்று மற்ற சாந்தமாக நீங்கள் பதில் சொல்லாதீங்க. நேற்று நீங்கள் வந்தீங்க தானே, நீங்கள் பதில் சொல்லாதீங்க. அருண்புரம் நீங்கள் எல்லாம் வந்தீங்க, பதில் சொல்லாதீங்க. கிருஷ்ண பக்தியில் மதஜி வள்ளிமதி நீங்கள் வந்தீங்க, பதில் சொல்லாதீங்க. ஓகேவா? கிருஷ்ண பக்தியில் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா வீடியோ பார்ப்போங்களா இல்லை பார்க்க மாட்டீங்களா, இல்லை டைம் ஆகிருமான்னு தெரியாது. ஓகேவா? அதனால் எனக்கு ஒரு சமயத்தில் தூங்கும்போது யோசித்தேன், நம்ம சொல்கிறத கத்தி சொல்கிறோமே, இது நம்ம சென்டர்லாம் கேட்குறாங்களா, கேட்குமா, போய் சேருமா? ஏன்னா ஒரு ஊர் ஃபுல்லாக எல்லாரும் வந்து கேட்குறாங்க, எல்லாருக்கும் நன்மை போய் சேருது. நம்ம சென்டர் டிவோட்டிக்கு போய் சேருமா இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேரும். ஆனால் அது விஷயத்தை என்னால் சொல்ல வேண்டிய கடமை. கிருஷ்ண பக்தியில் நம்ம கிருஷ்ண பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல, நம்மளுக்கு அடித்தளம், வாட் இஸ் த பேஸ்மெண்ட், என்னது? கிருஷ்ண பக்தியில் நம்மளுடைய பேஸ்மெண்ட், நம்மளுடைய அடிநாதம், நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில் ஃபவுண்டேஷன் என்ன? இந்த கிளாஸ் பண்ணுங்க, தயவு சொல்லாதீங்க, கேட்காதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நான் படிச்சு தமிழ்ல சொன்னேன், இது கிளாஸ் கேட்டு ஒன்றும் சொல்லாதீங்க, பேசாதீங்க. ஹரிகிருஷ்ணா மாதாஜி, ஹரிகிருஷ்ணா அப்படி இங்கே நல்லா இருக்கீங்களா? கிருஷ்ண பக்தியில் நமக்கு அடித்தளம் வந்து என்னது? தனா மாதாஜி, பூர்ணி மாதாஜி, யாருமே இல்லையா? சாண்டிங்லாம் அப்போ இருக்கு மாதாஜி. கிருஷ்ண பக்தி வாட் இஸ் த பேசிஸ், எது அடித்தளம்? மாதாஜி அதெல்லாம் உட்காந்துங்க. இது ஓகேவா? கம்ஃபர்டபுளா? ஓகேவா? அது யாரும் வாங்கி வச்சுக்காங்க, நீங்கள் தான் வாங்கி வச்சிங்களா? ஓ ஓகே ஓகே ஓகே, வெரி வெரி குட். புரிஞ்சா மாதாஜி? வாட் இஸ் த பேசிஸ் மாதாஜி? சாந்தனாவா? சாதனா இல்லை மாதாஜி, சாதனா ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் சாதனா. அது என்ன, வாட் இஸ் த பேசிஸ், எது வந்து அடித்தளம் கேட்குறேன்? தொண்டு செய்யுது ரவி பிரபு, கரெக்டு தான். ஆனால் இந்த கேள்வி கரெக்ட் இல்லை. நம்பிக்கை இவருக்கெல்லாம் நம்பிக்கை பெறும்போது முக்கிய அடித்தள விஷயம் வந்து என்னது? தயவு செய்து இந்த கிளாஸ் கேட்டுங்க. உங்கள் பொண்ணான உதடுகளை ஜிப் போட்டு மூடவும். ஓகேவா? கொஞ்ச நேரம் அவங்க யோசிக்க வைங்க. ஓகேவா?
வாட் இஸ் த பேசிஸ் கிருஷ்ண பக்தியில் பூர்ணிமாதேஜி? அது கேட்கறது. ஓகே, வெரி குட் வெரி குட். கேட்கறது இருக்கு. ஆனால் அது கூட சேர்ந்து இன்னொரு விஷயம் தேவை. என்னது அது? வெரி குட். இந்த கிளாஸ் பண்ணீங்களா? ஓகே, அப்போ சொல்லக்கூடாது. நம்பிக்கை. நம்பிக்கை புரியுதா மாதேஜி? யாரு சொன்னா அவர் சொல்லலாம். சரஸ்வதி மாதேஜி, ஜெய ஜெகநாத். ஜெகநாத் பார்த்துருக்கீங்க. அதான் பூரிக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க மாதேஜி. வெரி வாட் இஸ் த பேசிஸ்? ஏன்னா அது இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். சொல்லிட்டாங்களா மாதேஜி? சொல்லலையா? புக்கு சாஸ்திரம் அங்கே எங்கே லீக் ஆச்சு, பரிச்சு லீக் ஆச்சு. அவங்க தான் தெரியும். சாஸ்திரம் புஸ்தகம் இஸ் பேசிஸ். ஓகேவா? கேட்கறது வெரி குட், கேட்கறதும் முக்கியம். அதோட சேர்த்து புஸ்தகம் படிக்கிறது ரொம்ப முக்கியம். நினச்சி பாருங்க, ஆச்சரியர்கள் கஷ்டப்பட்டு இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு உழைப்பு போட்டுருக்காங்க. காரணம் என்ன? இந்த புக்கில் வந்து புரோபா சொல்றாரு, ஒரு ரிப்போர்ட் கேட்குறாரு. புரோபா தான் நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா, நீங்கள் மறைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி இவங்கெல்லாம் வழி நடத்துவீங்க? இப்போ நீங்கள் இருக்கீங்க, எல்லாம் ஆடுறாங்க, பிறகு எப்படி நீங்கள் யார் வழி நடத்துவானே? நான் மறைஞ்சாலும் நான் என் புஸ்தகம் மூலியமாக பேசுவேன். யார் என் புஸ்தகத்தை படிக்கிறாங்களோ அந்த புஸ்தகம் மூலியமாக நான் உங்கள்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுவோம். சாதாரண வாட்ஸ்அப்பில் ஒரு நீட் மெசேஜ் கீழே நீட் மூவ் வந்துருச்சுன்னா அப்படியே ஸ்க்ரோலு. அது ராஜஜீவன் அனுப்பிவிட்டு வச்சுங்களேன், பார்க்கறதே இல்லை, அது டவுன்லோட் பண்ணுறதே இல்லை. அது அப்படியே பிளாங்காகவே இருக்கும். இவன் தானே எது என்னமோ அனுப்பிட்டு இருப்பான். ஏன் தர முடியுது? நம்ம கண்டா இல்லையா? இவன் என்னென்னமோ அனுப்புவான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து புஸ்தகம் படிக்கிறது பேசிஸ். ஏன்னா புஸ்தகம் படித்தாதான் நாம ஜபம் பண்ணுறதோ மகத்துவம் என்ன புரியும், இந்த பூமியில் எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் புரியும். ஓகேவா? பிறகு வந்து நம்ம வந்து ஏன் கஷ்டப்படுறோம், ஏன் நம்மளுக்கு கஷ்டம் நடக்குது, ஏன் நம்மளுக்கு இன்பங்கள் வருது, ஏன் துன்பங்கள் வருது, ஏன் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் புக்கை படிக்கணும். இல்லை ப்ரோ எனக்கு அறவே படிக்க தெரியாது. படிக்க தெரியாது நீங்கள் கேட்கலாம். ஆனால் அறவே புக்கு படிக்க தெரியாது, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியாதுன்னா பரவாயில்ல படிக்கலாம், அது கேட்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் படிக்கணும். அதனால புஸ்தகம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எதுவுமே நீங்கள் உருவாக்க முடியாது. நாமத்தோட மதிப்பும் தெரியாது, எதுக்காக டெம்பிள் வரணும் தெரியாது, எதுக்காக ஹரிக்கதை கேட்கணும். இந்த கதைகள் கேட்கறதுனால நம்ம பிடிக்கலையோ இது உள்ளுக்குள்ள போய் என்ன பண்ணணும், இது எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் புஸ்தகம் படிக்கணும், புக்கை திறக்கணும். இப்போ இந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாம் ஃபோனில் கூட எல்லாமே வந்துருச்சு. தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேஜ் அன்னாடிக்கும் பகவத்கீதையோ வாட் எவர் ஏதாவது புரோபாதர புஸ்தகத்தை படிங்க. ஓகேவா? இதுதான் பக்தியோட மிகப்பெரிய ரகசியம். ஓகேவா? அப்போ இந்த பக்தியை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்காக பல ஆச்சாரியர்கள் இந்த பூமிக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த மிகப்பெரிய ரகசியமான பக்தியை நம்மளுக்காக கொடுக்குறது. என்ன பக்தி பண்ணீங்கன்னா, பக்தினா வந்து என்னது? வாட் இஸ் த பக்தி? பக்தியோட மீனிங் என்னது? கவனிச்சு வரும். பஜ்னா வந்து பஜ்னா என்னதுன்னா சேவை மனப்பான்மை. நம்ம வந்து சேவை செய்யறது, நம்ம வந்து ஒருத்தருக்காக வந்து வேலை செய்யறது. காசு பணம் வாங்காம நம்ம யாருக்கு சேவை செய்வோம்? பகவானுக்கு வேலை சேவை செய்வீங்க, காசு பணம் வாங்காம நம்ம எதுவுமே எல்லாமே உடனே வந்துருமா? முதல்ல யாருக்காக சேவை செய்வோம்? நம்ம குருலாம் எல்லாம் வந்துச்சு. சாதாரண மக்கள்லாம் பேசுங்க. நம்ம யாருக்காக காசு எதுவும் வாங்காம வேலை செய்வோம்? யாருக்காக? குடும்பம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பேபி பெற்றுக்கிறாங்கன்னா இந்த பேபிக்காக அவங்க வந்து கண்ணு முழிக்கணும், நைட் வேலை செய்யணும், எல்லா வேலையும் பண்ணணும். ஓகேவா? அப்போ அங்கே வந்து என்ன இருக்கும்? குடும்பத்துக்கு கூட சில சமயத்தில் கோவம் வரும். மதஜி எப்பவுமே நான் தான் சமைச்சிக்கிருக்கேன், எப்பவுமே நான் தான் பண்ணியிருக்கேன், கோவம் வரும். ஆனால் பேபி பிறந்த பேபி கிட்ட வந்து கோவம் வராது. அப்போ வந்து என்னதுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கோட சேவை நடக்கும். நீங்கள் என்னதான் வந்து சில இதாக இருந்தாலும் அங்கே வந்து எப்படியாச்சும் அந்த பேபி வந்து உருவாக்குன்னு சொல்லி அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடியது தான் பகவான் செய்யக்கூடியது தான் பக்தி தொண்டு, டிவோஷனல் சர்வீஸ். பக்தி என்பது எதுவும் எதிர்பார்க்காம செய்யுது. யார் பக்தியை பிடிச்சிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பகவான் கண்டிப்பாக காப்பாற்றுவார். அதனால சொல்ற பக்தியாமாம் அபிஜானந்தி. பக்தியால் மட்டும்தான் என்ன உணர முடியும். என்னை ஒரு வாட்டி நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு எல்லா வகையான சர்வ மங்களும் வந்து சேரும். அப்படிப்பட்ட பக்தி ரகசியத்தை கொடுக்க வந்த பல ஆச்சாரியர்கள் இந்த பூமிக்கு வந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபாத ராமானுஜ ஆச்சாரியா. ராமானுஜ ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தோன்றிய தினம் இல்லை. ஓகேவா? ராமானுஜ ஆச்சாரியர் யாருக்கு தெரியல, தெரிஞ்சுக்கணும்னா அங்கே இருக்கிறாரு, அதான் ராமானுஜ ஆச்சாரியார். அவங்க கீழே இருக்கிறது ராமானுஜ ஆச்சாரியார் திருவுருவர் திருமூர்த்தி, அவருடைய திருவுருவம் அது. ஓகேவா? இப்போ ராமானுஜ ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தோன்றிய தினம்
என்னது அக்கார்டிங் டு கௌடிய வைஷ்ணவ திதிப்படி அடுத்த வாரம் வரக்கூடிய திங்கள் வருது. கரெக்டா மாதாஜி? ஏப்ரலா? சரி, இங்க கேலண்டர் போட்டிருக்கு ஏப்ரலா. ஓகே, அப்ப இதுல வந்து அடுத்த வாரம் போட்டிருக்கு, அதனால நம்ம சீக்கிரமா சேரணும். ஓகேவா? அப்ப நம்ம வந்து என்னது ராமானுஜாச்சாரியுடைய திதி அங்க வரதுனால அவரை பத்தி நம்ம கண்டிப்பா குளோரிஃபை பண்ணிடணும், வருஷம் நம்ம செய்யணும். ஓகேவா? அதனால அந்த பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்த நிறைய ஆச்சாரியர்கள் பூமியில் இருந்தாலும் ராமானுஜ ஆச்சாரியரும் ஒருத்தர். ஓகே, ராமானுஜ ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டதில்லை. அப்படின்னா யாருங்க? ரொம்ப அவரை பற்றி தெரிஞ்சதில்லை அப்படின்னா யார் இருக்கீங்க? வசந்தி மாதாஜி, ஓகே, கன்னிகா அக்கா இருக்காங்க, திவ்யா மாதாஜி, வள்ளி மாதாஜி, எல்லாமே தெரியும் மாதாஜி, எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே. ஓகே, ராமானுஜாச்சாரியர் கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? இதை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தான் பின்னாடி இருக்கீங்களா? இவர் பார்த்தது யாரே தெரியாதா? ஓகே, இப்படி சொன்னீங்கன்னா அப்பதான் தெரியும். நான் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்போ தெரியும். நான் ராகவேந்திராவா? ராகவேந்திரா ரஜினி படம் பார்த்துருந்தீங்களா வரும்போது? அது வேற, ராகவேந்திரா வேற. ராகவேந்திரா பகவான் கிருஷ்ண பக்தர் தான், இது ராமானுஜாச்சாரியார். ஓகே, அப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு அப்போதான் எனக்கு தெரியும். ஓகேவா? தவறு இல்லை, வசதி வந்து கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன், எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். போகும்போதே ராமானுஜாச்சாரியர் யாருன்னு தெரிஞ்சுட்டு போவீங்க. நம்மளுக்கு சனாதன தர்மத்தில், சனாதன தர்மம்னா வந்து என்னது வசதி மாதிரி சொல்லுங்க தெரியுமா? சனாதன தர்மம்னா இந்துக்கள் தர்மம் கிடையாது. சனாதன தர்மம்னா, சனாதனா என்ன அர்த்தம்னா நித்தியமா, இட்டர்னல், நித்தியமா உள்ள தர்மம். இப்போ வந்து குரான் 1000 வருஷத்துக்கு முன்ன பேசப்பட்டது, பைபிள் 2000 வருஷத்துக்கு முன்ன பேசப்பட்டது, பகவத்கீதை எப்ப பேசப்பட்டது? கிருஷ்ணன் பகவத் எப்ப பேசப்பட்டது? ஓச்சி ஐயர் உண்மையா ப்ரோ? ராங் ப்ரோ. யார் சொன்ன ஐயர் வேணும்னு? அங்கேயும் மாதிரி சொல்றீங்களா? பகவத் எப்ப பேசப்பட்டது? பகவத்கீதை 1000 வருஷத்துக்கு முன்னே பேசப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னே நான் வந்து சூரிய தேவனுக்கு சொல்லியிருக்கிறேன், பகவான் சொல்லியிருக்கிறார் இல்லை கவினேசன் பிரபு? நான் வந்து இக்ஷ்வாக்கு சொல்லியிருக்கேன், அப்புறம் வந்து பரம்பரை சொல்லியிருக்கேன். அது வந்து மறைஞ்சு போகும்போது திருப்பி நான் சொல்கிறேன். அதனால தான் பகவத்கீதை வந்து சொல்லப்படுது. அப்போ பகவத்கீதை ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எந்த மதமும் கிடையாது. இப்போ பகவத்கீதை கூட இந்துன்னு சொல்லி வார்த்தை போட்டிருக்காரு. ஓகேவா? கிறிஸ்துவமோ முஸ்லீமோ இல்லை வந்து புத்திஸோ இல்லை ஹிந்துவோ நான் எதுவுமே அங்கே இருக்காது. பகவத்கீதையிலையும் சரி திருக்குறள்லையும் சரி பல சாஸ்திரங்களில் இந்துக்கள் வார்த்தையே இருக்காது. நீங்கள் நீங்கள் வந்து உதாரணத்துக்குங்க கனக சசி கவசம் படிக்கிறீங்க, இந்துன்னு இப்போ வார்த்தை போட்டுருக்கோமா? எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து சிவபுராணம் படிக்கிறீங்க, விஷ்ணு புராணம் படிக்கிறீங்க, இந்து அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இந்து என்பது இது இப்போ கொண்டு வரப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் அப்போ நிச்சயமாக இருந்தது என்னன்னா சனாதன தர்மம். சனாதன தர்மம் என்னன்னா நம்ம ஜீவாத்மா கீழே இந்த பூலோகத்தில் இருக்கிறோம், நம்ம எப்படி கடவுளை அடைவது, அதுக்கு உண்டான ப்ராசஸ் என்னது, அதுக்கு எப்படி என்னென்ன வழிபாடுகள் இருக்குது, இதை சொல்லி கொடுத்து தான் சனாதன தர்மம். ஓகே, இந்த சனாதன தர்மத்தில் நம்மளுக்கு முக்கியமாக 4 வழிபாடுகள் இருக்குது. முக்கியமாக வந்து வழிபாடுகள் நம்மளுக்கு 5 இருக்குது. ஓகேவா? சாக்தம், சூரியம், கணபதியம், அப்புறம் இந்த மாதிரி இருக்குது. கணபதி வழிபாடு, சூரிய வழிபாடு, அப்புறம் வந்து விஷ்ணு வழிபாடு, இந்த வழிபாடுலாம் இருக்குது. ஆனால் ஆச்சாரியர்கள் சம்பிரதாய ஆச்சாரியம் எப்படி பார்த்தீங்கன்னா 4 சம்பிரதாயங்கள் இந்த சனாதன தர்மத்தில் கொடுக்கப்படுது. ஒன்று ஸ்ரீ சம்பிரதாயம், ஒன்று ருத்ர சம்பிரதாயம், ஒன்று குமார சம்பிரதாயம், 4வது பிரம்ம சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம் அண்ட் பிரம்ம சம்பிரதாயம், இந்த 4 சம்பிரதாயங்கள் இந்த சனாதன வழியாக கீழே இறங்கி வருது. புரியுதா வசந்தி மாதாஜி? இது தெளிவாக புரியணும். இது புரிஞ்சாதான் ராமானுஜாச்சாரி யாரு, எப்படி எதுக்காக நம்ம ஒர்க்ஷிப் பண்ண, நம்ம எதுக்கு பொறுப்பை பண்ண புரியும். ஸ்ரீ சம்பிரதாயம், ஸ்ரீனா வந்து யாரு? ஸ்ரீதேவியா? லட்சுமி தேவி. ஓகேவா? ஸ்ரீதேவி, சரி, ஸ்ரீனா வந்து என்னன்னா லட்சுமி தேவி. லட்சுமி தேவி மூலியமா வரக்கூடிய சம்பிரதாயம். 2வது ருத்ரா. ருத்ரனா வந்து யாரு? சிவபெருமான். சிவபெருமான் மூலியமாக வரக்கூடிய சம்பிரதாயம். தென் குமார சம்பிரதாயம். குமாரனா வந்து யாரு? எங்க ஏரியாவில் குமார் இருக்கிறாரு, அந்த குமாரா
குமார சமுதாயம் என்னது? குமார் என்னது? 4 குமார். யார் யார் வந்துச்சு? முதல்ல சொல்லுங்க. பேர் பண்ணீங்களா? சனந்தன், சனாதனன், சனக, சனத்குமாரர்கள். 4 பேர் பிரம்மாவுடைய பசங்க. 4 பேர் மூலியமா வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம். 4வது பிரம்ம சம்பிரதாயம். பிரம்மதேவர் மூலியமாக வரக்கூடிய சம்பிரதாயம் பிரம்ம சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயம் வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான தத்துவங்கள், 4 வகையான பிலோசபியை கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த 4 சம்பிரதாயத்துல நம்ம வந்து எந்த சம்பிரதாயத்துல நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலும் நம்ம வந்து பகவானை அடைய முடியும், பகவானை கிருஷ்ணரை அடைய முடியும். ஓகேவா? அந்த ஒரு பகவான் லோகத்துக்கு போக முடியும். இப்ப நடைமுறையில பாத்தீங்கன்னா சனாக்க சம்பிரதாயமோ ருத்ர சம்பிரதாயம் நடைமுறையில இல்ல. ருத்ர சம்பிரதாயம்னா வந்து பாத்தீங்கன்னா ருத்ர சம்பிரதாயக்கான சனாக்க சம்பிரதாயம் வந்து இல்ல. சனாக்கனா பிரம்மதேவருடைய பசங்க, பிரம்மதேவரோட பசங்களோட சம்பிரதாயம் இப்ப இந்த கலியுகத்தில் இல்ல. ஓகேவா? அப்ப இந்த 4 சம்பிரதாயத்துக்கும் 4 ஆச்சாரியர்கள் தோன்றாங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவதற்காக ஸ்ரீ பாத ராமானுஜாச்சாரியர் வராரு. ஓகே, ருத்ர சம்பிரதாயத்துக்கு சொல்லி பிரம்ம சம்பிரதாயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சம்பிரதாயத்துக்கு வருது மத்வாச்சாரியர் வராரு. ஓகேவா? மத்வாச்சாரியர் 2 வாரம் வச்சிருப்பாரு. இப்படி பாட்டுவார், 2 வாரில் கண்டுவார். அதான் மத்வாச்சாரியார். ஓகேவா? தென் குமார சம்பிரதாயத்துக்கு நிம்மார்க்க ஆச்சாரியார் வராரு. தென் சிவபெருமான ருத்ர சம்பிரதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சுவாமி வராரு. ஓகேவா? சிவபெருமான வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல். சிவபெருமானை புரிஞ்சுக்கொள்வது கொஞ்சம் ஸ்பெஷல். நான் ஏற்கனவே வந்து அதை பற்றி பேசியிருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் யூடியூப் பார்க்கலாம். சிவபெருமானை பல வழிகளில் மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஒன்று, அடியார்கள் மூலியமாக வழிபாட்டை ஃபாலோ பண்றாங்க. அடியார்கள் திருமூல, திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், இந்த வழிகளில் சிவபெருமான் புரிஞ்சுக்கிறது ஒரு கை. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான அகோரியாக வழிபடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. அவர் வந்து அவர் நினச்சிக்கிட்டே இந்த மாதிரி அகோரிகள் இருக்குது, அது ஒன்று. அப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் கிருஷ்ண பக்தி இருக்கிறவங்க சிவபெருமானுக்கு எப்படி வழிபடுறாங்க, சிவபெருமான் கிருஷ்ண பக்தர்கள் வழிபடணும், அதுவும் ஒரு லைன். 4வது ஒன்று இருக்கு, அல்ட்ரா லெஜன் ஒன்று இருக்கு. நம்ம லெஜனோட அல்ட்ரா லெஜன் ஒன்று இருக்கு. என்னன்னா நம்ம சிவபெருமானும் கும்பிடுவோம், நம்மளுக்கு பிடிச்ச மாரி நம்ம இருப்போம். ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டோம், ஆனால் சிவபெருமான் மட்டும் வேணும். இப்படி ஒரு குரூப் இருக்கு. அது யார் சொல்லுங்க? சமகாந்தம் வந்துச்சு. நம்ம சாதாரண மலேசியா மக்கள். நம்ம மலேசியால முக்கவாசி இருக்கு. நம்ம சிவபெருமான் கருணை வேணும். சிவா 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 எனக்கு கொடு கொடு. ஆனா நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன். இந்த மாரி இருக்கு. ஓகேவா? அப்ப அது கடைசி சொல்லுங்க, அது அங்கீகரிக்கப்படாது. இன்னமும் அங்கீகரிக்கப்படாது சிவபெருமான் வழிபாடுல. இந்த மாதிரி 4 வழிபாடு பிரிக்கப்படுது. அப்ப இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல, லட்சுமி தேவி சம்பிரதாயத்துல நிறைய வருஷம் வராங்க, ஆழ்வார்கள் வராங்க. 12 ஆழ்வார்கள். கடைசி வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் வந்து ஆழ்வார்கள் கட்டத்தில் சேர்றாங்க. இந்த மாதிரி 12 ஆழ்வார்கள் வந்த பிறகு, காலங்கள் ஓடின பிறகு, இந்த சம்பிரதாயத்தை நிலைநாட்டுறதுக்காக ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியர் இந்த பூமியில் தோன்றாரு. வசந்தி மாதாஜி இப்ப ராமானுஜாச்சாரியர் யாரு புரியுதா? புரியலையா? ஒன்றும் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. புரிஞ்சது ஒன்றும் புரியுதா? புரிஞ்சது சொல்லிட்டாங்க, விட்டுருமா நம்மளைய இதெல்லாம் விட மாட்டா. ஓகேவா? அப்ப இவங்க என்ன எதுக்காக இந்த பூமிக்கு வராருன்னா, பகவானுடைய வழிபாட்டை ஸ்ரீதேவி மூலியமாக, லட்சுமி தேவி மூலியமாக எப்படி அடையுது, ஓகேவா, இதை சொல்லி கொடுக்கறதுக்காக இங்க இந்த பூமிக்கு வரும். அப்ப பகவானோட இந்த வழிபாடை லட்சுமி தேவி மூலியமாக எப்படி போய் அடையுது, ஓகேவா, லட்சுமி நாராயண வழிபாடை கொடுக்கறதுக்காக ராமானுஜ பூமிக்கு வந்திருக்காரு. ராமானுஜ ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒரு தத்துவங்கள் இருக்கு. ராமானுஜ ஆச்சாரியோட கொண்டு வந்த தத்துவம் என்னன்னா விசித் அத்வைத தத்துவம். அதாவது அதுக்குள்ள நம்ம டீப்பா போகணும். அது ரொம்ப வந்து பெரிய தத்துவம். இந்த தத்துவத்தை கொடுக்க வந்தாரு. ஓகேவா? தென் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ சித்தாந்தம்னா வந்து கன்க்ளூஷன். வைஷ்ணவ வழிபாடு, பகவான் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, கிருஷ்ண வழிபாடோடைய கன்க்ளூஷன் இதை கொடுக்கறதுக்காக ராமானுஜாச்சாரியர் இந்த பூமிக்கு வந்து பகவான் அனுப்புறாரு. ஆக்சுவலி ராமானுஜாச்சாரியார் அவர் வந்து உண்மையிலே யார்? அருண் பிரபு சொல்லுங்க. சிவபெருமானா? இல்ல பிரபு, சிவபெருமான்
யார் 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 யார்? திவ்யா மாதாஜி. ராமானுஜாச்சாரி யார்? ராமானுஜாச்சாரி யார்? யார் பள்ளி மாதாஜி? ஆதிசேஷன் தான் ராமானுஜாச்சாரியா வர. ஆதிசேஷன் யாரு? ஆதிசேஷன் வந்து பலராமோட அம்சம் தான் ஆதிசேஷன். ஆதிசேஷன் யார் கேட்கிறேன்? பகவானுடைய பாம்பு படிக்க பாம்பு தான் அந்த ஆதிசேஷன். ஓகேவா? பலராமர் தான் ஆதிசேஷனா வராரு. ஓகேவா? அந்த ஆதிசேஷனோட அம்சம் தான் இங்க வந்து ராமானுஜாச்சாரியாருக்கு வராரு. ஓகேவா? அதே போல ராமானுஜாச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஆதிசேஷன், அந்த பாம்பா இருக்கக்கூடியவர் தான் ஆதிசேஷன் தான் இங்க வந்து ராமானுஜர் வராரு. அதே போல பிரம்ம சமுதாயத்துல இப்ப நம்ம வந்து ஹரிகிருஷ்ணர் நம்ம எந்த சமுதாயத்துல இருக்கோம்? நம்ம பிரம்மரோட வரக்கூடிய சமுதாயத்துல இருக்கோம். ஓகேவா? அப்ப பிரம்மரோட சமுதாயத்துல வரக்கூடிய ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா யாரும் சொன்ன மத்வாச்சாரியார். மத்வாச்சாரியர் அவர் யாரோட அம்சம்? ராமானுஜாச்சாரியர் சொல்லியாச்சு. மத்வாச்சாரியர் என்ன அம்சம்? ஓசி சாமகத மாதிரி உன் கண்களை மூளைகளை உருட்டவும் உருட்டி விட்டு யோசிக்கவும். சொல்லுங்க சொல்லுங்க புரிய மாதிரி. அதான் வந்து பிரம்மா சம்பிரதாயத்துல ஆட்சேபம் மறந்து வந்து போகுது. மதுவாச்சாரி என்ன 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 அம்சம் சொல்லுங்க புரிய மாதிரி. தன மாதிரி, பூரி மாதிரி, தன மாதிரி, வள்ளி மாதிரி, திவ்ய மாதிரி, சரஸ்வதி மாதிரி, பவித்ரா மாதிரி, தன மாதிரி, தன மாதிரி சொல்லுங்க மாதிரி. வாயு புரியுதா கிருஷ்ணன்? வாயு. அடுத்தபடி பிரபு நீங்க நோட்ஸ் புக் எடுத்துருவாங்க. ஓகே பிரபு, ஆரம்பத்தில் கொஞ்சம் ஓகே, பட் இதுக்கப்புறம் வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஓகே ப்ரோ, நோட்ஸ் சின்ன புக் எடுத்துக்கங்க. நீங்கள் நோட்ஸ் எழுதுறவங்க எல்லாம் எழுதுறவங்க எடுத்துங்க, அப்போ ஞாபகம் இருக்கும். ஓகே, அப்போ வாயு தான் வந்து வாயுன்னு என்னது? வசதி மாதிரி சொல்லுங்க, வசதி மாதிரி மட்டும் சொல்லுங்க. வாட் இஸ் அ வாயு? தெரியலாம் கேட்கணும் மாதிரி கை தூக்கணும். வாட் இஸ் அ வாயுன்னு? வாயுனா காத்து. காத்தோடைய அம்சம் தான் என்னது? மத்வாச்சாரியார். ஓகேவா? இப்ப ராமானுஜாச்சாரியார் ஆதிசேஷன். ஓகே, ராமானுஜாச்சாரியார் அவர் வரதுக்கு முன்னாடி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 12 ஆழ்வார்கள் வந்துருக்காங்க. ஓகே, பெரிய ஆழ்வார், ஒய்கி ஆழ்வார், உதுத்தாழ்வார், பேயாழ்வார், அப்புறம் வந்து நம்மாழ்வார், அப்புறம் வந்து என்னது நிறைய ஆழ்வார் இருக்காங்க. தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், அப்புறம் திருமங்கை ஆழ்வார், அப்புறம் வந்து நிறைய ஆழ்வார்கள் இருக்காங்க. ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒருத்தரோட கதையும் வந்து அந்த அளவுக்கு வந்து அற்புதமானது. இந்த அளவுக்கு கூட பக்தி செய்ய முடியுமா? இந்த அளவுக்கு கூட இது பண்ண முடியுமா? அதுல நம்ம ஒரு துளி கூட நம்மலாம் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பக்தியை வந்து நம்மளுக்காக தன் வாழ்க்கையில வாழ்ந்து கட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஓகே, அப்ப அவங்களுக்கு காலத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிலநாட்டுக்காக ராமானுஜாச்சாரியர் அவங்க அப்புறம் இந்த பூமிக்கு வராரு. ஓகேவா? சவை பும்சா பரோ தர்மம் ஏதோ பக்தி அதுக் சஜே. பரோ தர்மம்னா வந்து என்ன அர்த்தம்னா சுப்ரீம் தர்மம், உயர்தரமான தர்மத்தை கொடுக்கறதுக்காக ராமானுஜாச்சாரியர் இந்த பூமிக்கு வராரு. ராமானுஜாச்சாரியார் பிறந்த இடம் ஸ்ரீபெரும்புத்தூர். ஓகே, மாதாஜிலாம் போயிருப்பாங்க. மாதாஜி தவிர்த்து வேற யாராச்சும் வந்து ஸ்ரீரங்கம் எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா? போனதில்லை. சாமாதியா அடுத்த டிக்கெட்டு அங்கே தான் போடுறீங்க நீங்கள். ஓகேவா? ரொம்ப நிறைய வாட்டி மேலே போயிட்டீங்க இந்தியாவில். இந்த வாட்டி கொஞ்சம் கீழே சவுத்துக்கு தமிழ்நாட்டு கூட போயிட்டு வாங்க. ஓகே, ஸ்ரீபெரும்புத்தூரில் பிறந்தாரு. அவருடைய தந்தை பேரு ஆசுரி கேசவ். ஓகேவா? பிறகு அம்மா பேரு காந்திமதி மாதாஜி. ஓகே, அப்ப அவர் வந்து பிறந்தது வைஷ்ணவ ஃபேமிலியில பிறந்தாரு. ஓகேவா? ராமானுஜாச்சாரி கதைகள் ரொம்ப அருமையா இருக்கும். நான் ஹரே கிருஷ்ணா வந்து நான் வந்து இந்த பிரச்சாரம் பண்ணதுக்கு நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது சில கதைகள்லாம் நம்ம சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கு பேசுறதுக்கு, ஏன்னா நம்ம கிளாஸ் வந்து 1 மணி நேரம் வந்து ஃபுல்லா வருமா தெரியாது எனக்குலாம். இப்போ ஓகேவா? இப்போ நம்ம நிறைய 10 சொல்றோம் பேசுறதுக்கு. அப்போலாம் ஐயோ 1 மணி நேரம் வந்து ஃபுல் பேசிட்டாலே வந்து ஐயோ சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவோம், நடுநடுவில் கதைகள் சொல்லுவேன். ஒரு டோல் வச்சிருப்பேன் நான். இந்த செக்ஷன் பேசி முடியும்னா ஒரு கதை சொல்லி விட்டுருவோம், இது பேச முடியும் ஒரு கதை சொல்லி விட்டுருவோம். எனக்கு வந்து ஈஸியாக எனக்கு வந்து உள்ளுக்குள்ள அது என்னன்னு தெரியல, எனக்கு ஈஸியாக வந்து டக்குன்னு எனக்கு வந்து புரிய வந்தது வந்து ராமானுஜாச்சாரி கதைகள் அண்ட் ஆல்சோ ராமாயணம்.
இந்த ரெண்டும் வந்து எனக்கு ஈஸியாக வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைகள் வரக்கூடிய சில விஷயங்கள் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து வைஷ்ணவ ஃபேமிலியில் வந்து ஆசூரி கேசவ் அண்ட் காந்தி மதத்துக்கு வந்து ஸ்ரீ பாத ராமானுஜாச்சாரியர் வந்து பிறக்கிறாரு. தென் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பெரிய அருமையான ஒரு திவ்ய திருத்தலம், ரொம்ப அருமையான இடம். தென் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பாலே அவங்க வந்து பகவானுடைய வழிபாட்டுக்குள்ள இருக்கிறவங்க. ஓகேவா? தென் ஆசூரி கேசவ் வந்து அதாவது ராமானுஜாச்சாரியோட தந்தை மறைந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து வெளியாகி காஞ்சிபுரத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஓகேவா? காஞ்சிபுரம் என்பது பார்த்தீங்கன்னா பல 108 திவ்ய தேசங்கள், வந்து ஹோலிதாம் சொல்லுவாங்க, புண்ணிய ஸ்தலங்கள்ல காஞ்சிபுரமும் நம்ம வந்து தவிர்க்க முடியாது, கண்டிப்பா ஒரு நல்ல இடம். காஞ்சிபுரம் 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று, யார் காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கீங்க? மாதாஜி அவங்க போயிட்டு வராங்க, அவங்க கூலியும் கேரளா அவங்க போயிட்டு வராங்க, டப்பா போயிட்டு வராங்க. அவங்க வேற அவங்க தவிர அவங்க கேட்க வேணாம். ஓகேவா? அவங்க தவிர வேற யாரும் போயிட்டு இருக்கீங்க? ஒரு மாதிரி அடுத்த வாட்டி அவர் போயிருக்காரா? குரூப் போயிருக்காரா? அடுத்த வாட்டி பிரபு ஒரு சவுத் இந்தியன் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? காஞ்சிபுரம் 2 பிரியும், ஒன்று சிவகாஞ்சி, ஒன்று வந்து விஷ்ணு காஞ்சி. ஓகேவா? 2 வழிபாடு அங்கே வந்து இருக்கு. சிவகாஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாம்பரநாதர். ஏகாம்பரநாதர். ஓகேவா? விஷ்ணு காஞ்சியில் காஞ்சிபுரனால விஷ்ணுனா அங்கே யார் இருப்பா? ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தான் அங்கே. ஓகேவா? அப்போ காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முக்கியமான ஒரு பக்தர் இருக்கிறாரு. இப்போ மாதாஜிலாம் அவங்களுக்கு பேருகளும் நிறைய தெரியும். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு இப்போ வந்து புதுசாக கதை கேட்குறவங்களுக்கு இல்லை கேட்குறவங்களுக்கு இந்த கதைகள் அவர்களுடைய கேரக்டரோட பேரை கொஞ்சம் ஞாபகம், அப்போ தான் இந்த கதை எந்த ஃப்ளோவில் போதும் உங்களுக்கு தெரியும். இப்போ தான் ஓகேவா? இப்போ வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து அவங்க வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்க. புரிதா? மாதாஜி சம்பந்தம் வந்து இப்போ என்ன பண்ணணும், உங்களோட கற்பனையில் எல்லாரும் அப்படியே வந்து ட்ராவல் பண்ணணும். ஓகேவா? ஆனால் கிளாஸ் கேட்கணும். அப்போ காஞ்சிபுரத்துக்கு போனோடனே அங்கே அவங்க சின்ன வயசுல அங்கே ஷிஃப்ட் ஆகி போனோடனே அங்கே வந்து ஒரு பக்தர் இருக்கார், வெறும் தூய்மையான பக்தர். அவர் பேர் வந்து காஞ்சிபூர்ணர். காஞ்சிபூர்ணர் அங்கே வந்து வரதராஜ பெருமாளுக்கு வந்து கோயிலில் வந்து அவருக்கு என்ன சேவைனா சாமர சேவா. இந்த சாமர சேவை செய்வது தான் அவருக்கு வந்து ஒரே திருத்தொண்டு. ஓகேவா? அதுதான் அவருடைய வந்து ஒரே சேவை. ஓகே, அப்போ காஞ்சிபுரத்தில் வந்து அவருக்கு வந்து அந்த ஃபேன் அந்த சாமர சேவை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஓகேவா? நம்மளுடைய சம்பிரதாயத்தில் முக்கியமாக வந்து சைத்தன்ய மகாபிரபு நம்ம சம்பிரதாயம் வரார். ஓகேவா? ஸ்ரீ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வரார். ஓகே, கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாருன்னா எல்லா சம்பிரதாயத்திலேருந்தும் 2 விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை எடுத்து இந்த நம்ம ஹரிகிருஷ்ண சம்பிரதாயத்துக்கு அங்கேயே கொடுக்குறாரு. ஓகேவா? அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு நாள் நம்ம வந்து பக்தி விஷய கிளாஸில் பேசுவோம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேருந்து ராமானுஜர் சம்பிரதாயத்திலேருந்து 2 விஷயத்தை எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாரு, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி. அந்த 2 விஷயம் என்ன 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 வெரி குரு வேற வேற வா சொல்லுங்க மதியே. சாம சேவை அவர் செய்வாரு. மகாபுரம் நம்மளுக்கு வந்து கொடுக்கும்போது இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்துல 2 விஷயம் கொடுத்தாரு. என்னது அது? நனமதியே அப்படியே தியானோட நம்ம மறைஞ்சிருவோம். ஏன்னா ஓ சரி சரி என்ன வருது 2 என்னது? ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து வைஷ்ணவ சேவை. ஸ்ரீ சம்பிரதாயத்தில் வைஷ்ணவ சேவை தலையோங்கி நிற்கும். வைஷ்ணவருக்கு பக்தர்கள் பக்தருக்கு சேவை செய்யுது. அந்த சேவையை நம்ம செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேருந்து வைஷ்ணவ சேவை பக்தர்கள் சேவை செய்யுது. சேவை செய்யுதுன்னா வந்து என்னது? சேவை செய்யுது என்ன? வைஷ்ணவ சேவைனா என்னது? தனியாக அதுக்கு ஒரு கிளாஸ் போடுவோம். வேமரஜ மந்திரி வாட்ஸ் வைஷ்ணவ சேவை நிறைய பேர் தெரிய மாட்டேது. வைஷ்ணவ சேவைனா அவங்க துணிகளை வாங்கி நம்ம துவச்சி கொடுக்குறது பிரபு, அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது பிரபு. எஸ், துணிகள் துவச்சி இப்போ எல்லாருக்கும் முடியுமா? இப்போ 1000 பேர் 1000 பேர் இருக்காங்க. ஒரு வைஷ்ணவர் வந்திருக்கிறாரு பக்தர், எல்லாருக்கும் துணிக்க முடியுமா? கிழிச்ச மாட்டாங்க மந்திரி. வைஷ்ணவ சேவைனா வந்து என்னது? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ராக்டிகலி. ஒரு சப்ஜெக்ட் மைண்ட் எடுத்து பேசுறோம்னா அது அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே இது பண்ண முடியுது. அந்த புக்கில் கூட தான் புரிஞ்சு தெரிஞ்சு அதை வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ எப்படி அது வந்து நம்மளுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வைஷ்ணவ சேவை சொல்லும்போது இந்த வைஷ்ணவர்களுக்கு வந்து பக்தர்களுக்கு செய்யும் சேவை தான் அது. ஆமாம், ஆனால் இதில் பல பஞ்சாயத்து உள்ளுக்குள்ள முதல் வைஷ்ணவன்னு யாருன்னு முதல் தெரியணும். பிறகு வந்து வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யறதுனா என்னன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. வைஷ்ணவ சேவைனா அவங்களோட துணிகளை துவைக்கிறது, அவங்க சமைச்சு கொடுக்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க. வைஷ்ணவ சேவைனா ஃபர்ஸ்ட் சேவை என்னன்னா
ஒரு பக்தர், ஒரு தூய்மையான பக்தர் வந்திருக்கிறாருன்னா அவங்க கிட்ட உட்காந்து கிளாஸ் கேட்கறது. இந்த கிளாஸ் கேட்கறதுக்கு 3 ப்ராசஸ் இருக்கு. அன்னைக்கு நான் பாகம் சொல்லியிருந்தேன். புரிஞ்சா மாதாஜி? ஞாபகம் இருக்கா? நோ, ஒரு ஹரி கதை கேட்கறதுக்கு 3 குவாலிட்டி இருக்கணும் நம்மளுக்கு. நீங்க தான் முதல் ஸ்லோகம் திருப்பி கொடுத்தீங்க. சாப்டர் 4 டெக்ஸ்ட் 31 34 தத்விதி பிரணிபாத்தேனா பரிபரசன சேவையா உபகந்திதே ஞானம் ஞான தத்துவச்சினா. தத்விதி பிரணிபாத்தேனா நம்பர் 1, பரிபரசன நம்பர் 2, அப்புறம் சேவையா நம்பர் 3. பிரணிபாத்தேனா நம்ம முதல் ஒரு வைஷ்ணவ கிட்ட சரணாகதி அடையணும். பிரணிபாத்தேனா பரிபரசனா வந்து என்னதுன்னா அடக்கமா இருந்து கேள்வி கேட்கணும். அடக்கமா நம்ம இருந்து கத்துக்கணும். இது எப்படி முடியும்? நான் அது எப்படி முடியும்? இவ்வளவு சோரிகள் இது அது எப்படி நடக்குது? நம்ம விதண்டாவாதம் பண்ற மாதிரி நம்ம கேள்விகள் கேட்டு கிளாஸ் கேட்டோம்னா நடக்காது. நீங்க அசைவம் சாப்பிடக்கூடாது சொல்றீங்க, அப்ப மீன் சாப்பிடக்கூடாது சொல்லி, கோழி சாப்பிடாது, மீன் சாப்பிடக்கூடாது சொல்றீங்க. என்கிட்ட கேட்டாங்க ஒரு தடவை, நான் ஒரு கிளாஸ் கொடுக்கும்போது ஆரம்ப காலத்துல மீன் தண்ணிக்குள்ள தானே இருக்கு, தண்ணி மட்டும் குடிக்கிற, அது மட்டும் அசைவம் இல்லையா? மீன் மட்டும் சாப்பிடுற ஆரம்பத்துல நிறைய எங்க போனாலும் இது கரு. பட் அதை எல்லாமே வந்து முடிஞ்சு கடந்து நம்ம நிறைய வந்துச்சு. ஓகேவா? ஏன்னா என்கிட்ட வந்து அந்த பாய்ச்சா பலிக்காது. நம்ம எல்லாமே நம்ம புல்லட் ஃபுல்லாக வச்சுருக்கேன். நான் யாரை கேட்டாலும் அவங்களுக்கு அழகாக வாயிலே கொடுத்துடுவேன். ஓகேவா? எப்படி நீங்கள் தர்க்கம் பண்ணாலும் நீங்கள் வந்து எங்கேயுமே போக முடியாது. அந்தமாரி ஆட்சி நம்ம கொடுத்து போயிருக்காங்க, நான் இருக்கல. ஓகேவா? அந்தமாரி வந்து நிறைய வந்து தர்க்கம் பண்ணி கேட்க அடக்கத்தோடு இருக்கணும். நம்பர் 2. 3வது சேவைகள் செய்யணும். அப்போதான் வந்து ஒரு கிளாஸ் புரியும். இதான் வைஷ்ணவ சேவைனா இதுதான். ஓகேவா? அது நான் ஒரு நாள் தனியாக எடுக்கிறேன். அப்போ இந்த 2 விஷயங்களை நம்ம கொடுத்துருந்தாரு. ஒன்று வைஷ்ணவ சேவா, ஒன்றுன்னு சொல்லிட்டேன்னா ஒன்று வந்து என்னது விக்கிரக சேவா. நோட் சொல்லிக்கலாம் வந்து நான் சொல்லி கொடுத்தத வந்துட்டீங்க. விக்கிரக சேவா. இப்போ நம்ம விக்கிரக சேவை செய்யல, இப்போ வழிபாடு செய்யல. இந்த வழிபாட்டு முறை வந்து ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலிருந்து தான் நம்மளுக்கு வந்து ஆச்சாரியம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் முழுமையாக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் செய்கிற மாதிரி அந்த அளவுக்கு முழு விக்கிரக சேவை இல்லை. அந்த பஞ்சராத்திரிக்கு எவ்வளோ வேணுமோ, விக்கிரகத்தை எவ்வளோ செய்யணுமோ ஓரளவுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஆர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீபம் 5 முகம் தீபம் பாய்க்கிறோம். அப்புறம் சாமாறு, மயில், பூவு, சங்கு பாய்க்கிறோம். இப்போ ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா ஒரு பிரச்சனையில் ஒரு ஐட்டம் இருக்கும். ஓகேவா? ஒத்த தீபம் இருக்கும், அப்புறம் வந்து 5 தீபம் இருக்கும், அப்புறம் 30 வந்துச்சு நிறைய இருக்குமே. 24 கிட்ட இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இதெல்லாம் செஞ்ச முடியல. நம்மளுக்கு கிளாஸே முடியும். நம்மளுக்கு நம்ம இந்த நார்மல் ப்ராக்டிஸ் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா மகாபிரபு இந்த சம்பிரதாயத்தை இந்த கௌடி சம்பிரதாயத்தை பிரச்சாரம் மெயினாக இருக்கணும். ஓகேவா? அதனால தான் வைஷ்ணவ சம்பிரதாய அந்த வழிபாடு வந்து ராமானுஜாச்சாரியர்கிட்ட எடுத்தாரு, கொஞ்சம் சுருக்கி சிம்பிளா வேணும் கொடுத்துட்டாரு. 2 முக்கியமான விஷயங்களை ராமானுஜாச்சாரியர்கிட்ட எடுத்து கொடுத்தாரு மகாபிரபு. ஒன்று என்னது வைஷ்ணவ சேவா, ஒன்று விக்கிரக சேவா. விக்கிரக சேவாவில் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை அடிச்சு கொள்ள முடியாது. அவங்க ரொம்ப அழகா சேவைகள் அந்த விக்கிரக சேவை செய்வது நிறைய இருக்கும். ஓகேவா? அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜாச்சாரி இவர் வந்து சின்ன பையன். ஓகேவா? அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு போனோன்னே அங்குள்ள குருகுலத்துக்கு காந்திமதி மாதாஜி அவர் அனுப்புறாங்க. அங்க இருக்க குரு வந்து யாருன்னா யாதவ பிரகாஷ். யாரு? யாதவ பிரகாஷ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவரு வந்து யாதவ பிரகாஷ் வந்து அவர் வந்து மாயாவாதி டீச்சர். மாயாவாதினா வந்து யாருன்னா யாரு வந்து மாயாவாதினா என்னதுன்னா நான் தான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் கடவுள், நீயும் கடவுள், எல்லாம் அந்த மாதிரி சொல்ற ஒரு குரு கிட்ட போயிட்டு இவர் போய் சேர்ந்துட்டாரு ராமானுஜாச்சாரியார். ஓகேவா? ஆனா போக போக ரெண்டு வாட்டி ராமானுஜாச்சாரியர் சின்ன பையனா இருப்பாரு. யாதவ பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு பண்டிட், ஒரு ஸ்காலர். அவருக்கும் இவருக்கும் 2 வாட்டி தர்க்கம் வரும். 2 வாட்டி வந்து வாக்குவாதம் வந்துடும். ஒன்று வந்து என்னதுன்னா அவர் வந்து பகவான் வந்து அழகு, தாமரை கண்கள் உடையவர் அப்படி சொல்லுவோம். அதுக்கு என்னன்னா புண்டரிகாக்ஷா அப்படி சொல்லுவோம் நம்ம. அவர் வந்து என்னன்னா வந்து பத்மல் ஓச்சனா, பத்மனா வந்து தாமரை சொல்லுவோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை வந்து ஒரு தவறாக வந்து விளக்கிட்டாரு. ஓகேவா? அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து மசாஜ் பண்ணியிருக்கிறார். ராமானுஜாச்சாரி வந்து ஷோல்டரில் வந்து மசாஜ் பண்ணியிருக்கிறார். அப்போ அவர் வந்து அந்த மாதிரி தவறாக விளக்கும் போது
இவரோட கண்கள் வந்து தண்ணீர் வந்து அந்த அழுகை வந்து சூடாகி அங்கேயே தாரையா கண்ணீர் உழுவுது. அது என்ன ஆகுது, அவரோட ஷோல்டர்ல மேலே உழுவுது. அது பார்த்தோன்னா சுட சுட உழுவுது அந்த தண்ணிலாம், அந்த கண்ணீர்லாம். இது பார்த்தோன்னே யாவது பக்கத்துல என்ன நீ என்ன அழுவுற, ஓவர எமோஷனல் ஆகாத அப்படின்னு சொல்லி அவர் திட்டி அவரை உட்கார வச்சாரு. அவருக்கு அது பிடிக்கல ராமானுஜாச்சாரிக்கு. ஏன்னா ராமானுஜாச்சாரி வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஒன்னொரு வாட்டி வந்து இவர் வந்து பேசியிருக்கிறார், இந்த உலகம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு கனவு, இது பிரம்மம். ஆனா இந்த பிரம்மம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி, இந்த உலகம் வந்து நித்தியமானது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த உலகம் தற்காலிகமானதான் சாஸ்திரம் சொல்ல வருது. ஆனா அவர் என்ன பண்றாரு, இது நித்தியமானது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல வந்து அவருக்கும் என்னது ராமானுஜாச்சாரி யாதவ பிரகாஷுக்கும் அந்த வாக்குவாதம் நடக்குது. அப்ப இது வந்து ராமானுஜாச்சாரி சின்ன வயசுல வந்து ஃபேமஸ் ஆகுறது வந்து நிறைய பேருக்கு ஊர் மக்களுக்கு காஞ்சிபுரத்துல எல்லாம் தெரிய வருது. காஞ்சிபுரத்துல இருந்த ஒரே ஒரு தலைக்கட்டு இவர் தான், யாதவ பிரகாஷ் தான். ஆனா யாதவ பிரகாஷை மீறி ஒருத்தர் வந்துட்டாயா அப்படின்னு சொல்லி அங்க வந்து எல்லாருக்கும் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை மிஞ்சி ஒருத்தன் வரான் என்றால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன வரும், இன்னும் வருமா, பாராட்டு வருமா, என்ன வரும், வசந்தி நீங்க சொல்லுங்க. பொறாம வரும். என்ன பிசினஸ் மீறி நீ கூட பிசினஸ் பண்றியா, இரு நாளைக்கு கனி ஊட்டி விடுறேன். பொறாமை தலையோங்கி வரும். ஓகே, அது நல்லா ஆரம்பிச்சுங்க. நம்ம மனசுல எத்தனை வகை எதிரிகள் இருக்கிறாங்க. பவித்ரா மதஜி 2 பேருக்கு நடுவில் மறைஞ்சிருந்தேன். உங்களுக்கு மனசு எத்தனை எதிரி இருக்காங்க? எனக்கு 1000 எதிரி இருக்காங்க. பிரபோ நீங்க யாரை கேட்காதீங்க. மனசு எத்தனை எதிரிகள் இருக்காங்க? 4 6 என்ன நம்பர் சொல்லுங்க. ப்ராப்ளம் நம்பர் 1, ப்ராப்ளம் நம்பர் 2 அப்படியா? ஓச்சி சொல்லி விடுங்க, சொல்லி விடுங்க. அதாவது நம்ம ஸ்கூல்ல பரீட்சை காப்பி அடிக்கும் போது காட்டுமே காட்டி எழுதுவாங்களே, அந்த கிறுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஏல கிரிக்கானா இல்ல பி இருக்கான்னு தெரியாது. அவன் எல்லாம் ஏ கிரிக்க, நம்ம எல்லாம் பி கிரிப்போம். அந்த மாதிரி ஆயிருப்போது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா காம, குரோதா, லோக, மோகா, மத, மாட்சரியா. காமனா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிசைர், காம இச்சை. குரோத கோபம், லோபனா பேராசை, மதனா காம, குரோத, லோப, மோகனா பற்றுதல், மதன அகங்காரம், மாட்சரினா பொறாமை. இந்த 6க்கும் யாரு வந்து தலை கட்டுனா யாரு? கிருஷ்ணா. ஓச்சி மேல பக்கம் எழுதிருக்கா, மேல எழுதிருக்கா. நான் சொன்னேன் 6க்கும் யார் தலை கட்டு, யாரு வந்து லீடரு? என்ன பொறாமை பேசியிருக்கான், பொறாமை சொல்றேன். நான் பதில் கரெக்டா வந்துருப்படி. நீங்க சொன்ன மாலை கழுத்து வந்துருச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொறாமை தான் வந்து தலைவர், அவர் தான் வந்து தலைவர். இந்த பொறாமை அந்த வேர் புரிஞ்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா காம, குரோத, லோகம், மத, மனுஷன்ற மரம் செழித்து வளர்ந்து விடும், எல்லாமே வந்துடும். நீங்க வேர் கரெக்டா புரிச்சுன்னா கிளை அழகா வந்துடும், பாலம் கரெக்டா கை கொடுத்துரும். நீங்க பொறாமை வந்துச்சுன்னா பொறாமை கூட சேர்ந்து ரிவர்ஸ் எல்லாம் வருவாங்க, மதம் வந்துடும், அகங்காரம் வந்துடும். பொறாமை வந்துச்சுன்னா, பொறாமை ஏன் வருது? ஆட்டோமேட்டிக்கா அகங்காரம் வந்துடும். என்னை மீறி செஞ்சிருவியா, என்னையோட சுவையை சமைச்சிருவியா, என்னை மீறி பாடிவியா, என்னை மீறி அந்த எண்ணெய் அது வந்துடும். மதம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பற்றுதல் வந்துடும். லோபனா வந்து பற்றுதல், என்னோட என் இடத்து கொடுக்க மாட்டேன், என்னோட இது. லோபம் வந்துச்சுன்னா சரி, மோகம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராசை, லோபம் வந்துடும். லோபம்னா வந்து பேராசை வந்துடும். பேராசைனா வந்து என்னது, கிரீடி, பேராசை வந்துடும். அடுத்து பேராசை வந்த பிறகு என்ன ஆகும்? அடுத்த ரிவர்ஸ் என்ன வரும்? குரோத, கோபம் வந்துடும். அதாவது நம்மளால வந்து ஒரு ஜெய ராதா கோபால் ஜோகி, நம்மளால வந்து சில விஷயங்கள் தான் பண்ண முடியும், ஆனா நம்மளுக்கு எல்லாமே வேணும். அது எதாவது தொட்டுட்டாங்கன்னா கோபம் வந்துடும். அப்போ கோபத்துக்கு முன்னுக்கு என்ன வந்துடும்? ஆசை, காம இச்சை. இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதனால யாதவ பிரகாஷுக்கும் பொறாமை ஏற்பட்டது. அப்ப பொறாமை ஏற்பட்டா அந்த மின்னுக்கு உள்ள ஆப்போசிட் பர்சன், அந்த நபர் என்ன பண்ணணும்? என்ன பண்ண கிருஷ்ணன் இருக்கும்? நம்ம ஒரு மேல முன்னுக்கு ஒருத்த மேல பொறாமை இருக்குன்னா என்ன பண்ணணும்? நம்ம கிருஷ்ணன் இருக்கீங்களா? கிருஷ்ணன் இருக்கீங்களா? வருவா நம்ம என்ன பண்ணணும்? முன்னுக்கு ஒருத்தர் நம்ம மேல, அவங்க மேல நம்ம ஓட்டப்படியே பொறாம வருது, என்ன பண்ணணும்? நம்ம விலகி வைக்கணுமா? அவங்க விலகி வச்சிடணுமா? நம்ம விலகி வைக்கணுமா? நம்ம எப்படி விலகுது ப்ரோ? அதாவது நோம்ப இயல்பு மக்கள் என்ன பண்ணுவாங்க? காலி பண்ணிடலாம் அவனை. ஏன் வந்துச்சு கரெக்டா இல்லையா? காலி பண்ண மாட்டாங்களா?
மன்னிச்சு ஏற்றுக்குவாங்களா? மன்னிக்கவும் மாட்டாங்க. காலை முன்னாடி என்ன பண்ணுவாங்க? மனம் உடஞ்சி போயிடுவாங்களா? அதாவது பொறாமை வந்துச்சா நம்ம அந்த பொறாமை வெளிப்படுத்துக்கு ஏதாச்சும் நம்ம பண்ண பார்ப்பாங்க. இயல்பான மனிதர்கள் சொல்கிறேன், ஓகேவா? வசதி மாதிரி நீங்கள் மன்னிச்சுடுவீங்க, ஓகேவா? கதை பிரகாரம் யாதவ் பிரகாஷ் மன்னிக்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவன் முடிச்சிடணும்னு என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து வந்து கங்கா யாத்திரை கூட்டு போகிறாரு. கங்கா யாத்திரை கூட்டு போகும்போது அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, இவன் மொழியிலே கிளியர்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இவர் வந்து கொல்றதுக்கு இந்த மறுநாள் வந்து கங்கை குளிக்கிறது போகிறாங்க. அங்கே தள்ளி இவனை சாவடிச்சுன்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அவரோட ஃப்ரெண்டு ராமானுஜாச்சாரி ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாரு, கோவிந்தா என்ன பண்ணுறாரு, ராமானுஜா இந்த மாதிரி வந்து உன்னை வந்து கொல்றதுக்கு திட்டப்படுறாங்க, நீ இன்னைக்கு நைட்டோட கிளம்பி போயின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கேம்பிங்லேருந்து என்ன பண்ணுறாரு, கிளம்பி ஓடுறா காட்டுக்குள்ளே போகிறாரு. இப்போ இருக்க மாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் பஸ்லாம் கிடையாது. காட்டுக்குள்ளே ஓடுறாரு, எங்கே போகிறது, ஜிபிஎஸ் இல்லை, ஃபோன் இல்லை, டாட்டா இல்லை, எதுவுமே இல்லை. அவர் பாட்டுன்னு ஓடுறாரு. பார்த்தா கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. அப்போ பகவான்கிட்ட பார்த்து அழுகுறாரு, அழுது இருக்கிறாரு. அங்கே காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வராங்க, ஓகே, 2 வேடர்கள், ஓகே, ஹண்டர் வராங்க. ஏன்ப்பா அழுகுற அப்படி கேட்டு, நாங்கள் வந்து இந்த சைட் நான் போகிறோம், நாங்கள் போகும்போது கூப்பிட்டு போயிடும் சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க, ஓகேவா? அப்போ அதை கூட்டிகிட்டு போகும்போது நாங்கள் சும்மா வர்றதுக்கு பதிலாக நீ தான் வந்து குருகுலம் படிக்கிறிய, ஏதாச்சும் கதையை சொல்லுன்னு. அவர் என்ன பண்ணுறாரு, ராமாயண கதையை அந்த தசரத மகாராஜா அங்கேருந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் வந்து அவர் மனைவியை கல்யாணம் பண்ணி, பிறகு வந்து அவர் வந்து 3-4 பசங்க, ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் இவங்கெல்லாம் பிறந்து இதெல்லாம் கதையும் ஃபுல்லாக சொல்லிகிட்டே வராரு. சொல்லி முடிச்சுட்டு வந்து பார்த்து அடுத்த பார்த்தா அந்த ஹண்டர் 2 பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு தண்ணி தகமாக இருக்குது, என்னது தண்ணி எடுத்துருவான்னு. இல்லை நான் வந்து இங்கேருந்து வந்து நான் திருப்பியும் காஞ்சிபுரத்துக்கு போனேன், காஞ்சி ஒளி வரேன், நான் வா நான் கூப்பிட்டு போகிறேன், ஆனால் எங்கள் தண்ணி தகவல் இருக்குன்னு தண்ணி இது பண்ணுன்னு. அவர் எங்கே திருப்பி எடுத்து வரதுக்குள்ளே காண போயிட்டாங்க. ஐயோ நடுக்கல்ல விட்டு போயிட்டாங்களே, நடுக்கல் விட்டு போய் அவர் பாட்டுன்னு அவர் கத்துறாரு. அப்போ பார்த்தா ரோட்டில் ஆள்லாம் போகிறது தெரியுது. கொஞ்சம் காட்டுலேருந்து வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவர் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் காஞ்சிபுரம். அங்கே வரதராஜ பெருமாளோட கோயில் வந்து அவர் தெரியுது. என்ன நீ காஞ்சிபுரம் எங்கே போகணும்னு கேட்குறேன்னு சொல்லி அங்கே கேட்குறாங்க. அப்போ இது கூட்டிட்டு வந்து யாருன்னு ஆச்சரியம் யாரும் சொல்கிறாங்கன்னா, அந்த வரதராஜ பெருமாளும் தாயாரும் தான் 2 பேர் தான் வந்து, அவங்க 2 பேரும் தான் வந்து வழிநடக்க ராமானுஜாச்சாரியை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டி வரும்போது எதுக்காக கூட்டி வந்திருக்காங்க, அவர் நினச்சிருந்தா வேற யாராச்சும் அனுப்பி விட்டுருக்கலாம். ஏன் அவங்களே கூட்டு வந்தாங்க? காரணம் என்ன? கதை சொல்லலாம், கதை மட்டும் சொல்லுங்க. அது இப்போ ஏன் அவனை தான் நினைக்கிறீங்க, இல்லை ஏன் கேள்வி கேட்குறீங்க? ஓ, ஏன் வந்து அவங்களே இறங்கி கூட்டு வந்தாங்க? ஏன் காரணம் என்ன? ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியர்கிட்டேருந்து அவங்க வந்து பகவான் கதையை கேட்கணும் அப்படிக்காக தான் அவங்கள டேரக்டாக இறங்கி வந்தாங்க. இல்லைனா வந்து அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பறக்கிற விமானம் மாதிரி அனுப்பிவிட்டு அவங்க கூட்டி வந்திருப்பாங்க, ஓகேவா? வழிநடுக்க இதுக்காக நடந்து கூட்டு வராங்கன்னா அந்த கதையை ராமானுஜாச்சாரியர்கிட்டேருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான், ஓகேவா? அப்போ ராமானுஜாச்சாரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து உயிரோடு இருக்கிறார் சொல்லி திருப்பி குருகுலத்துக்கு போகிறாரு. அப்போ யாதவ் பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபேமஸ். அதனால வந்து யாதவ் பிரகாஷ் இவர் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுது, கிங் சோழ அரசர் வந்து என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு இவரை கூப்பிட்றாரு. யார்? யாதவ் பிரகாஷை. காரணம் என்னன்னா, அந்த ராஜாவுடைய மகளுக்கு பேய் பிடிச்சிருச்சு. ராஜா மகளுக்கு பேய் பிடிச்சி ஆட்டுது ஓன்னு. அப்போ யாதவ் பிரகாஷ் கொஞ்சம் ஃபேமஸ்னா ஒரு மந்திரத்தை படித்து எதிர்த்து பண்ணாருன்னா ஓகேவாயிரும் அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் யாதவ் பிரகாஷ் போகும்போது ஒன்றே போக மாட்டார். அவரோட அணிகளோடு போகிறார், அவரோட கூட்டத்தோடு போகிறார். அவர் கூட்டத்தோட போகும்போது என்ன ஆகுது, இப்போ அந்த ராமானுஜாச்சாரியர் கூட சேர்ந்து போகிறாரு. அப்போ அந்த பேய்கிட்ட வந்து யாதவ் பிரகாஷ் வந்து அப்படி இப்படி பேசி என்ன அது என்ன பண்ணுறது என்ன பேசும்போது அந்த பேய் கோஷ்டி அந்த ராஜாவோட மகளோட உடம்புலேருந்து வந்து பேசுது. எனக்கு வந்து முக்தி கிடைக்கணும், நான் இதில் போகணுன்னா எனக்கு ராமானுஜாச்சாரியருடைய திருவடி பாதம் என்னோட தலைமையில படணும், அதை பட்டால் தான் நான் இங்கேருந்து போகணும். இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒன்று வந்து அதிகமான வந்து பொறாமை வந்துருச்சு. என்னைய விட்டுட்டு அந்த பேய் வந்து அங்கே ராமானுஜாச்சாரியர் கேட்குதுன்னு. அப்போ அதே போல் வந்து நடந்தது. ராமானுஜாச்சாரியர் திருவடி பார்த்து வச்சாரு. அந்த பேயாக இருந்த அந்த ஆத்மா அது முக்தி அடைந்து வைகுண்டம் போய் சேர்ந்தது, ஓகேவா? இந்த மாதிரி பல லீலைகள் வந்து நடந்தது, ஓகேவா? அப்போ பிறகு வந்து ஓகே ஓகே. அப்போ கொஞ்சம் காலமாக சென்று ராமானுஜாச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுனால காஞ்சிபுரத்தில் காஞ்சிபூர்ணர் அவர் தான் வந்து வரதராஜ பெருமாளுக்கு வந்து சேவை செஞ்சு இருக்கிறார். அவர் வரதராஜ பெருமாளுக்கு சேவை செஞ்சு இருக்கிறதுனால இவருக்கு ராமானுஜாச்சாரியருக்கு எப்படியாச்சும் காஞ்சிபூர்ணர்கிட்ட எப்படியாச்சும் தீட்சை வாங்கிடணும், ரொம்ப தூய்மை பக்தராக இருக்கிறாரு, அவர்கிட்ட எப்படியாச்சும் தீட்சை வாங்கிடணும், ஒரு குரு எடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு.
இவர் எப்பெல்லாம் வந்து ராமானுஜாச்சாரியார், ராமானுஜாச்சாரியர் நிறைய படித்தவர், பண்டிதர், மிகப்பெரிய பிராமண குலத்தில் பிறந்தவர். ஆனால் காஞ்சிபுரம் அப்படி இல்லை, சாதாரண ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவர். ஓகேவா? அதனால வந்து ஐயோ நான் எப்படியா, நான் வந்து பிரபு நான் எப்படி உங்களுக்கு நான் போய் தீட்சை கொடுக்க முடியும், நான் சாதாரண கீழே விழுவேன், நான் எதுக்கு தகுதி இல்லாதவன், நீங்கள் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நீங்கள் வந்து பகவான் கிட்ட கேட்குன்னு சொல்லி அவர் வந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டே போயிட்டே இருக்கிறாரு. யாரு யாரு ஷாமுக்கு அந்த மாதிரி கருப்பில் போயிட்டீங்களா மாதிரி இல்லை திருப்பி காஞ்சிபூர்ணர். ஓகேவா? அதான் காஞ்சிபூர்ணர் கிட்ட வந்து தீட்சை வாங்குறதுக்காக போறாரு. ஆனால் ராமானுஜாச்சாரியர் தீட்சை போகும்போது காஞ்சிபூர்ணர் கொடுக்க மாட்டேன், அவர் எக்ஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்காரு. ஆனால் வைஷ்ணவே ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுது, வைஷ்ணவே கிரியா முத்ரா வைஷ்ணவே ஜாதி புத்தி. ஒரு வைஷ்ணவர்கிட்டேருந்து நம்ம வந்து தீட்சை வாங்கணும் என்றால், ஒரு குரு எடுக்கும் என்றால், அந்த குரு கிட்ட கலரு, உயரம், ஜாதி, அவர் வந்து எதால பிறக்கப்பட்டவர், எப்படிப்பட்டவர், இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு வைஷ்ணவ கிட்ட நம்ம வந்து வைஷ்ணவேரா கிரியா முத்ரா வைஷ்ணவே ஜாதி புத்தி இப்படி பார்த்தோமே ஆனால் நம்ம மிகப்பெரிய ஒரு அபராதத்தில் மாட்டிக்குவோம். பாருங்க, கரெக்டாக மெசேஜ் டங்குன்னு மெசேஜ் அடிச்சிச்சு. திஸ் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். வைஷ்ணவர்கிட்ட நம்ம எந்த ஒரு பாரபட்சம் பார்க்கக்கூடாது. ஓகேவா? இது வெள்ளக்காரரு, இவர் வந்து அவர், இது வைஷ்ணவ மீன்ஸ் வைஷ்ணவா. ஓகே, அதனால வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து ராமானுஜாச்சாரி அப்ரோச் பண்ணிட்டு, ராமானுஜாச்சாரி காஞ்சிபுரம் எத்தனையோ வாட்டி நடந்து போய் கேட்குறாரு, முடிய சொல்றாரு. இவர் இங்க இருந்தா முடியாது சொல்லி காஞ்சிபுரம் என்ன பண்றாரு, அவர் ஸ்ரீ வந்து காஞ்சிபுரத்துலேருந்து என்ன பண்றாரு, அவர் வெளியாகி காஞ்சிபுரம் என்ன பண்றாரு, அங்கே காஞ்சிபுரத்துல வெளியாகி என்ன பண்றாரு, நேரம் என்ன பண்றாரு, இதுக்கு போற திருப்பதி போறாரு. நம்ம அங்கே போயிடுவோம், அங்கே போய் சாமர சேவை செய்யலாம். திருப்பதியில் வந்து யார் இருக்கா, இப்போ யார் இருக்கா, கணேசன் வெங்கடாஜலபதி பாலாஜி இருக்கிறாரு. ஓகேவா? அங்க வெங்கடாஜலபதி வந்து அங்க வந்து திருப்பதியில திருமலையில அங்க வந்து எங்க இருக்க சுத்தி, அவரை சுத்தி என்ன இருக்கு, சுத்தி வந்து சுத்தி மலைகள் இருக்கு. திருப்பதி சுத்தி மலைகள் ஏற்கனவே சிறு இருக்கு. அப்ப திருப்பதியில பெருமாள் இருக்கிறாரு. காஞ்சிபுரனரே, நான் ஏற்கனவே வந்து குளூர்ல ஏக்கம்ல இருக்க இருக்கேன், எதுக்கு எனக்கு எதுக்கு சாமர சேவா, எனக்கு வேணா நீங்க போங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் அங்கேருந்து ஓடியது நேரம் என்ன பண்றாரு, திருப்பி வந்து என்ன பண்ணுறாரு, ராமநாதன் தப்பிச்சு திருப்பதி போனாரு. திருப்பதி முடியல, அப்புறம் என்ன பண்றாரு, திருப்பி வந்து ஸ்ரீரங்கம் போறாரு. ஸ்ரீரங்கம் வந்து சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா காவேரி நதி. அப்ப சுத்தி வந்து காவேரி இருக்கிறதுனால அப்போ வந்து அங்கேயும் வந்து குளுமை இருக்கு. எனக்கு வேணாம், நீங்க திருப்பி அங்கே போயிருங்க சொல்லிட்டு எல்லா பெருமாளும் அனுப்பிவிட்டாங்க. இப்போ திருப்பி வேற வழி இல்லாம திருப்பியும் காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்றாரு. ஓகேவா? அப்ப காஞ்சிபுரத்துக்கு வந்து வந்த பிறகு காஞ்சிபூர்ணர் என்ன பண்றாரு, பகவான் கேட்கிறாரு, பகவானே நான் என்ன பண்ணட்டும், தயவு செய்து வந்து நான் தீட்சை கொடுக்க முடியாது, நான் தீட்சை கொடுத்தா எனக்கு வந்து எதுவுமே இல்லை. அப்புறம் காஞ்சிபூர்ணர் என்ன பண்ற, அப்புறம் பகவான் என்ன சொல்றாரு, ராமானுஜாச்சாரியர் கிட்ட நீங்க வந்து சாஸ்திரத்தை வந்து நீங்க வந்து பெரிய நம்பி அவங்க கிட்ட இருந்து கத்துக்குங்க, மகாபூர்ணர் கிட்ட இருந்து கத்துக்குங்க. அவங்க மகாபூர்ணர், ஸ்ரீசைல பூர்ணர், இவங்க கிட்ட இருந்து நீங்க சாஸ்திரம் கத்துங்க சொல்லி கொடுக்குறாரு. ஓகேவா? அப்ப பிறகு வந்து காஞ்சிபுரம் தீட்சை வாங்கின பிறகு நிறைய ஆச்சாரியர்கிட்ட வந்து சாஸ்திரம் கற்று ராமானுஜாச்சாரியர் நிறைய வந்து வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது, ஸ்ரீரங்கத்துல மிகப்பெரிய ஆச்சாரியாராக இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா யமுனாச்சாரியார். ஓகேவா? யமுனாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அவர் இஸ் வெரி ஃபேமஸ். ஆனா அவர் வந்து ராமானுஜாச்சாரியை பத்தி சில கேள்விப்படுறாரு. ஆனா வந்து யமுனாச்சாரியார் ராமானுஜாச்சாரியை மீட் பண்ணவே இல்லை. ஆனால் யமுனாச்சாரியார் கொஞ்ச நாள் சென்று அவர் வந்து மறைஞ்சு போயிடுறாரு. யமுனாச்சாரியார் மறைஞ்சு போன பிறகு இந்த விஷயங்கள் வந்து என்ன நடக்குது, மகாபூர்ணர் வந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து இங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்புறம் ராமானுஜாச்சாரியர் என்ன பண்ணுறாரு, காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாரு. புரியலையா மதி ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னா மதி தலையை கை வச்சிட்டீங்க. காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் இந்த 2 லொகேஷன் தான். இங்கேருந்து இங்கே கதை இங்கே தான் ஓடி இருக்கு. புரியுதா? அப்போ வந்து மகாபூர்ணர் வந்து பார்த்தீங்கன்னா மகாபூர்ணர் வந்து எங்கே இருக்கிறாரு, மகாபூர்ணர், யமுனாச்சாரியா இவங்கெல்லாம் வந்து எங்கே இருக்காங்க, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாங்க. ஓகேவா? ராமானுஜாச்சாரியார் காஞ்சிபூர்ணர், இவங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ மகாபூர்ணர் ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்து காஞ்சிபுரத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு, இந்த மாதிரி யமுனாச்சாரியார் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ ராமானுஜாச்சாரியர் இவங்க கிளம்பி அங்கே வந்து போகிறாங்க. கிளம்பி போகும்போது பார்க்குறாங்க யமுனாச்சாரியோட உடல் அங்கே வச்சிருக்கிறாங்க. யமுனாச்சாரியர் மிகப்பெரிய ஆச்சாரியார். இனி வந்து யார் வந்து இந்த சம்பிரதாயத்தை வழிநடத்த போறா அப்படி மிகப்பெரிய கேள்வி.
ஆனால் யமுனாச்சாரியோடைய அந்த உருவம் அங்கே வந்து பாடி அங்கே இருக்கும்போது, அந்த உருவம் இருக்கும்போது அவர் விரல் வந்து மூணு விரல் வந்து மடங்கி இருந்துச்சு. 3 விரல் மடங்கி இப்படி வந்து இழுக்கமாக மடங்கி இருந்துச்சு. அப்போ ஆச்சாரியர்கள் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க டிவோட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இது இன்னும் யமுனாச்சாரியார் மனதில் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாரு, இது யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து அடுத்த இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மடாதிபதியாக, அதாவது இந்த லீடராக ஆக முடியும். யாரும் என்னமோ செய்கிறாங்க, எதுவுமே வந்து இது ஆகலை. அப்போ ராமானுஜாச்சாரியர் வந்து என்ன பண்ணாருன்னா, யமுனாச்சாரியை நோக்கி தியானம் பண்ணுறாரு, பகவான் நோக்கி தியானம் பண்ண அப்படியே அந்த உட்காராரு. பிறகு வந்து எதனால இந்த 3 விஷயங்கள் வந்து என்னதுக்காக வந்து அவர் மடக்கி வச்சுக்காரு சொல்லி சொல்றாரு. இந்த 3 விஷயங்கள் என்னது? நம்பர் 1 என்னதுன்னா, அது இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தில் வந்து ஒரு லிட்ரேச்சர், ஒரு புஸ்தகம், அதாவது பாஷ்யம், ஸ்ரீ பாஷ்யம் எழுதணும். அது வந்து ஒன்றும் வந்து செய்யாமல் இருக்கு, அது வந்து செய்யணும், ஸ்ரீ பாஷ்யம். ஓகேவா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, பராசர முனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டம், அதை வந்து என்னது யாராவது முக்கியமாக ஒருத்தருக்கு கொடுக்கணும். பிறகு ராமானுஜாச்சாரியர் என்ன பண்ணாரு, கூரத்தாழ்வாருடைய சன், அவருடைய மகனுக்கு இந்த பட்டத்தை கொடுத்தாரு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதையும் சொன்னாரு. 3வது அவர் சொல்ல ஒரு வரல டக் டக் டக்னு திறக்குது. அடுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவ சித்தாந்தத்தை, இந்த வைஷ்ணவ கல்ச்சர், வைஷ்ணவ சேவையை எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணணும் இப்படின்னு சொல்லும் போது 3 வரலும் டக் 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 திறந்தோடனே எஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து எல்லாரும் பார்க்குறாங்க, எஸ் ராமானுஜாச்சாரியரே யமுனாச்சாரியர் மனதை புரிந்து கொண்டவர். இப்போ நம்ம எல்லாரும் ராமானுஜாச்சாரியரே நம்ம வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணணும், அவர் என்ன சொல்லி கொடுக்குறோம் அதுவே நம்ம வந்து இது பண்ணணும் சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ராமானுஜாச்சாரியர் மிகப்பெரிய அவர் வந்து லீடர் ஆகிட்டாரு, கிரகஸ்தராக இருக்கிறாரு. ஓகேவா? அவங்களுடைய மனைவியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷ கமலா. அப்போ அவங்க வந்து என்னதுன்னா, அவங்க வந்து 2 வாட்டி அபராதம் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா, ஆச்சாரியங்க என்ன சொல்றாங்கன்னா, காஞ்சிபூர்ணர் அண்ட் மகாபூர்ணர் 2 பேர் இருக்கிறாங்களே, மகாபூர்ணர் கிட்ட இருந்தா அவர் வந்து சாஸ்திரம் படிச்சாரு, நிறைய பேர் படிச்சாரு, மகாபூர்ணர் கிட்டே படிச்சாரு. உடனே காஞ்சிபூர்ணர் கிட்டே இருந்து வந்து தீட்சை வாங்கினார். இந்த 2 பேருமே என்ன பண்றாங்க, ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ராமானுஜாச்சாரியர் வந்து கூப்பிடுறாரு. ஆனா அவங்க நான் டைமுக்கு வரும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இந்த ஒஃபென்ஸ் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு டீச்சிங்ஸா ஒரு படிப்பா நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? சும்மா கதையா கடந்து போகக்கூடாது. ஒன்னொன்றுலையும் ஒரு லெசன்ஸ் இருக்கு. என்னதுன்னா, ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபூர்ணர், அதாவது வரதராஜ பெருமாளுக்கு சாமர செஞ்சாரு, அந்த காஞ்சிபூர்ணர் வந்து ரொம்ப நாளாக சாப்பிட கூப்பிடுறாரு. இவர் வந்து வர சொல்லி தட்டி கழிச்சிருக்காங்க. ஒரு நாள் வராரு. அவர் வரும்போது ராமானுஜாச்சாரியர் எங்கேயும் வெளியே போயிருக்காரு, இவங்க மனைவி மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, கண்டிப்பா ஆச்சாரியர் வருவாரு, வந்தாருன்னா நீ கண்டிப்பா சமைச்சு நல்லா கொடுக்கணும். ஓகேவா? அவர் வந்து நம்மளுக்கு நல்லா கவனிக்கணும் நம்ம அவருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, ரக்ஷ கமலா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்குற அந்த மனப்பான்மை அவங்களுக்குள்ள இருக்கு. இவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க. ஏன்னா காஞ்சிபூர்ணர் வந்து அவர் வந்து ரொம்ப டாப் கிளாஸான பிராமணன் கிடையாது. அப்போ ராமானுஜாச்சாரியார் வந்து கிளம்பிட்டாரு. இப்போ காஞ்சிபூர்ணம் சாப்பிட வராரு. அம்மா இவர் ராமானுஜாச்சாரி இல்லையா, இல்லை வெளியே போயிருக்காரா, உங்களுக்கு மொத்தம் பிரசாதம் கொடுக்க சொன்னாரு. அப்போ சாப்பிட்டு டக்குனு சாப்பிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டோடனே ராமானுஜாச்சாரியர் வந்து அறக்க பறக்க ஒட்டியாராரு. ஐயோ நம்மளுக்கு குருநாதர் வந்திருப்பாரு, காஞ்சிபுரம் வந்திருப்பாரு, அவரோட மகா பிரசாதம், வைஷ்ணவ சாப்பிட்ட பிரசாதம் நம்மளுக்கு சாப்பிட்டோமேனா அது மகா பிரசாதம். அவர் கேட்கிறாரு, ரக்ஷ கமலா கேட்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஆச்சாரியர் வந்தாரா? வந்தாரு. சாப்பிட்டாரா? திருப்தி சாப்பிட்டாரு. சரி, அவர் சாப்பிட்ட ஏதோ மகா பிரசாதம் ஏதோ மிச்சம் இருக்கா, நான் எல்லாமே தூக்கி போட்டேன், எல்லாம் கழுவிட்டேன். அவங்க அந்த இடத்த சுத்தமாக போட்டு எல்லாம் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கழுவிட்டாங்க. பார்க்குறாரு அவர், ஒரு வைஷ்ணவரோட பிரசாதத்தை நீ வந்து எடுத்து வைக்கலையா, அது எவ்வளோ பெரிய கருணை. அவங்க வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்த சுத்தமாக கழுவிட்டாங்க. அந்த மாதிரி பார்க்குறாங்க. இது நம்பர் 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மகாபூர்ணர் இருக்காருல்ல, சாஸ்திரம் கற்றுக்கிட்டாரு, ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு. மகாபூர்ணர் வந்து அவங்க மனைவியோட ஒரு கொஞ்ச நாள் தங்கத்துக்கு வராங்க. யார் வீட்டில்? ராமானுஜாச்சாரி வீட்டில். அப்போ வந்து மருந்தும் விருந்தும் என்றைக்குமே எத்தனை நாள் சாமி வந்து 3 நாளா? 3 நாள் கிடையாது, 3 நாள் தான் மருந்தும் விருந்தும். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, பழக இவங்க வந்து ரக்ஷ கமலாக்கு வந்து கொஞ்சம்
இதாவது ஏன்னா இவங்களும் வந்து கீழே அந்த கிணத்துல தண்ணி எடுப்பாங்க. யாரு? மகாபுருனுடைய மனைவி. இவங்களும் தண்ணி எடுக்க வருவாங்க. ரொம்ப கிளாஷ் ஆகுது. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க குடத்தை தள்ளி விட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. அவங்க சொல்றாங்க மகாபுருங்கிட்ட, பிரபு இந்த மாதிரி நம்ம இங்கே இருக்க வேணா, நம்ம கிளம்பிடலாம். ராமானுஜர் அந்த டைம்ல வெளியே இருக்கிறாரு, இங்கேயே போயிருக்காரு. அவர் வரதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, இவங்க வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து ரக்ஷகமல்ல கேட்குறாரு என்ன ஆயிடுச்சுன்னு. இல்லை நான் வந்து நான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுறது, அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து இப்படி சொல்லிட்டாங்க. இவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஓஹோ இது சரிப்பட்டு வராது. அப்போ என்ன பண்ணுறாரு ராமானுஜாரியா இந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து அவங்களுடைய பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வாங்க அந்த மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாரு. அவங்களும் வந்து வெக்கேஷன் வந்துச்சு, நம்ம வந்து போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க இங்கே போயிட்டோன்னே இவர் இங்கே வந்து சன்னியாசம் எடுத்துட்டார் ராமானுஜாரியா. ஓகேவா? சன்னியாசம் எடுத்த பிறகு ஸ்ரீரங்கத்தில் போய் அவர் வந்து சன்னியாசம் இருக்கிறாரு. சன்னியாசம் எடுத்த பிறகு வந்து பல லீலைகள் இருக்குது. அது ஒன்று சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஓகேவா? இட்ஸ் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதெல்லாம் ப்ரிவியூ பண்ணி வச்சதுலாம். அதனால் ஒரு கதை சன்னியாசம் எடுத்த பிறகு என்ன நடக்குது சொல்லிடுறேன். நான் நிறைய கதைகள் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா, ராமானுஜாச்சாரியார் காலகட்டத்தில் முஸ்லீம்ஸ் ஆட்சி நடந்துச்சுல, அந்த ஆட்சி நடக்கும்போது அந்த ரூலிங் நடக்கும்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வந்து ஒரு விக்கிரகம் செலுவ நாராயணா சொல்லக்கூடிய விக்கிரகத்தை வந்து கொண்டு போயிட்டாங்க. அதை வந்து ராமானுஜாச்சாரியார் போயிட்டு இங்கேருந்து கர்நாடகா நடந்து போய் அங்கே பார்க்கும்போது, சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன், பெருசாக சொல்ல, ராமானுஜாச்சாரியருக்கு பகவானுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஈர்ப்பான ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உறவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விக்கிரகத்தை வந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க. கர்நாடகா கொண்டு போயிட்டாங்க. ஸோ கர்நாடகா இதை எடுத்து எங்கேயும் கொண்டு போயிட்டாங்க. இவர் அங்கேருந்து கர்நாடகா நடந்து, ஏன்னா கொஞ்ச நாள் வந்து அங்கே மலைக்கோட்டையை சொல்கிற இடத்துல அங்கே தங்கியிருக்காரு. அங்கேருந்து வந்து நடந்து அவர் எவ்வளோ தூரத்துக்கு வராரு. அப்போ அந்த சரித்திரத்தை என்ன சொல்லப்படுதுன்னா, அங்கே போயிட்டு அந்த பார்த்து அங்கே வந்து அந்த முகலாயர்கிட்ட அந்த பஹுஷா நினைக்கிறேன் அவர் பேர் வந்து பஹுஷா, அவருக்கு பாதுஷா வந்து அங்கே அவர் தான் வந்து கிங்காக இருக்கிறாரு, முஸ்லீம் ராஜா. அந்த பாதுஷா கேட்குறாரு, இந்த மாரி வந்து இந்த விக்கிரகத்தை கொடுத்துருக்குன்னு. இங்கே வந்து செக்கமான விக்கிரகம் இருக்குது சொல்லி அந்த குடோன் ஃபுல்லாக விக்கிரகம் நிறைய இருக்குது. ஒரு கோயில் அடித்து குடோன் விக்கிரகம் நிறைய இருக்குது. இதில் எதையா அவனோட விக்கிரகம்? அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த விக்கிரகத்தை பேர் சொல்லி கூப்பிடாம செல்ல பிள்ளையே இங்கே வான்னு சொல்லி அவர் சில பிரார்த்தனைலாம் படித்து கூப்பிட்றாரு. விக்கிரகம் அது குதிச்சு பகவான் குதிச்சு நேராக வந்து திருவடி அவரோட மடியில் வந்து நேராக குதிச்சு உட்காராரு. இதை வந்து அப்படியே தூக்கிட்டு ராமானுஜர் அப்படியே திரும்பி நடந்து வர்றாரு. இந்த விக்கிரகத்துக்கு கூட ரொம்ப வந்து அந்த முஸ்லீம் ராஜா பாதுஷாவுடைய மகள் ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. இந்த விக்கிரகத்து கூட எப்பவுமே விளையாடுறது இது பண்ணுறதுனால அந்த விக்கிரகம் போதுனால இந்த ராமானுஜாச்சாரிய கூடயே அந்த முஸ்லீம் ராஜாவுடைய மகளும் பின்தொடர்ந்து வராங்க. ஓகேவா? பிறகு வந்து ராமானுஜாச்சாரிய கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாரோ பிறகு வந்து அந்த முஸ்லீம் ராஜாவோட மகளும் தொடர்ந்து வந்தாங்க. ஓகேவா? அப்போ அவர் கடைசியாக அந்த டெம்பிளில் போய் இது பண்ணும்போது இந்த முஸ்லீமோடைய மகளும் கூட வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, பிறகு வந்து அவங்க அங்கேயே வந்து அந்த கோயிலில் எங்கே கொண்டு போனாலும் அந்த விக்கிரகத்தை எந்த கோயில் கொண்டு போனாங்களோ அந்த கோயிலே அவங்க வந்து ஐ திங்க் ஸ்ரீரங்கமா என்னன்னு தெரியல எனக்கு. துலுக்கநாச்சியார் டெம்பிள் எங்கே வந்துருக்கேன்? ஸ்ரீரங்கமா? என்ன பேர் இருந்தது? பிபி நாச்சியார் சொல்லுவாங்க, இல்லை துலுக்கநாச்சியார் சொல்லுவாங்க வந்து பிபி நாச்சியார் சொல்லி போட்டிருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் வரைக்கும் அவங்க தொடர்ந்து வருவாங்க. அவங்க அங்கேயே மதிவாங்க. அவங்களுக்கும் சொல்லி ஒரு முஸ்லீம் மாதாஜிக்கு ஸ்ரீரங்கத்தில் இன்னும் போனீங்கன்னா அங்கே டெம்பிள் இருக்கும். அவங்க பகவானை பார்த்த மாதிரி தான் மதிஜி அந்த சைடில் இருப்பாங்க. இந்தமாரி பல அதிசயங்கள் நடந்திருக்கு. ஆனால் முக்கியமாக வந்து ராமானுஜாச்சாரியார் அவர் வந்து நிறையா விஷயம் நடந்ததாலும் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா ஸ்ரீபாஷ்யம் எழுதுறது, அந்த லீலைகள் இருக்குது. ஓகேவா? எஸ், இது கடைசியாக ராமானுஜாச்சாரியர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். நிறையா லீலை நடந்துச்சு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, ராமானுஜாச்சாரியர் மேலே ஒரு பூஜாரிக்கு மிகப்பெரிய பொறாமை. ஏன்னா அவர் வந்து 1000 அதாவது 1000 கணக்கில் வந்து சிஷ்யர் வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் நிறைய ஃபாலோவர் இருக்கனால அந்த ஹெட் பூஜாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் டெம்பிள் ஹெட் பூஜாரிக்கு அவருக்கு வந்து ரொம்ப வந்து பொறாமை வந்துருச்சு. இந்த பொறாமை வந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, ராமானுஜாச்சாரியர் வந்து நம்ம வந்து சாக அடிச்சுட்டா இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பூஜை முடிவு பண்ணுறாரு. அந்த பூஜை என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றாரு ராமானுஜாச்சாரியரை.
ராமானுஜாச்சாரியர் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு அனைத்தும் அறிந்தவர், வீட்டுக்கு சாப்பிட வர. ஆனா வீட்டுக்கு சாப்பிட வர்றதுக்கு முன்னாடி அந்த பூஜாரி தன் மனைவி என்ன சொல்றாரு, சாம்பார்ல சமைக்கிறதுல விஷத்தை கலந்துரு. விஷத்தை கலந்துட்டுனா இது ராமானுஜர் கதை முடிச்சிடலாம். அவங்க முட்டியே முடியாது. ஆனா அவர் வந்து வற்புறுத்தி இது பண்ணி விஷத்தை கலக்க வைக்கிறாரு. அந்த விஷ கலந்த சாப்பாடை சாப்பிட்டு அவர் போறாரு. இன்னையோட வந்து ராமானுஜர் முடிஞ்சா ஒளிஞ்சா இதெல்லாம் எதோ கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பூஜை நினைச்சாரு. ஆனா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு சாயங்காலம் அந்த சந்தியார்த்தி அப்ப தரிசனம் எடுக்கிறதுக்கு ராமானுஜர் திருப்பி வந்து கோயில் போறாரு. இதை பார்த்தோன்னு பூஜை அப்படி ஷாக் ஆயிடாரு. என்ன இது இந்த இப்போ விஷத்தை வச்சு சாப்பிடுச்சு பார்த்து இந்த ஆளு என்ன ராமானுஜர் வந்து உயிரோடு நிற்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, விட்டுட்டாரு. கொஞ்ச நாள் சென்று என்ன பண்ணுறாரு, இது வந்து குழந்தை விஷயம் நடந்துன்னு சொல்லி எல்லாரும் தெரிய வந்துச்சு. ஆனால் யாரும் தெரிய வரல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் சென்று என்ன பண்ணுறாரு, காலையில் தரிசனம் எடுக்கும்போது கோயிலில் வந்து சரணாமதம் கொடுப்பாங்க. பகவான் அபிஷேகம் தண்ணி கொடுப்பாங்க, சரணாமதம் சொல்லுவாங்க, அது கொடுப்பாங்க. என்ன பண்ணா அந்த சரணாமதெல்லாம் பாம்போட அந்த கொடுமையான ஒரு விஷயத்தை வந்து அதை கலக்குறாரு. இவர் குடிச்ச இங்கேயும் கதை முடிச்சிடலாம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜர் தப்பிச்சிடறாரு. இப்போ இந்த மாதிரி கொலை முயற்சிகள் நிறைய ராமானுஜருக்கு வருதுன்னு சொல்லி திருக்கோஷ்டி பூனருக்கு வந்து விஷயம் போகுது. ஓகேவா? திருக்கோஷ்டி பூனர் என்ன கோஷ்டி பூனர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ராமானுஜாச்சாரியர் கூட ஸ்ரீரங்கத்துக்கு வராரு. ஸ்ரீரங்கத்துக்கு வராரு, திருக்கோஷ்டி பூனர் வராரு, ஆச்சரிய வராரு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க, ராமானுஜாச்சாரியர் போறாங்க எல்லாம் வர வைக்கிறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா நல்லா டெம்பிள் முன்னுக்கு நல்லா வந்து இடம் பெரிய கிரவுண்டு. அதில் வெயில் நல்லா தக்க காலையில் வெயில் நல்லா தக்க அடிக்குது. கீழே வந்து அந்த தர ரோடுன்னு வச்சுக்கலாம், அது கோயிலில் சிமெண்ட்டுக்கிட்டு நல்லா வெயில் அடிக்குது. வெயில் அடிக்குது அடியில் கீழே ரோடு அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுட்டு அடிக்குது. அப்போ ஆச்சரிய வந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஓகேவா? மெயினாக வந்து ராமானுஜாச்சாரியார் திருக்கோஷ்டி பூனுக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு. அவர் வந்து தொட்டு தூக்குனா தான் எப்போ எல்லாம் எழுந்திருப்பாங்க. அவர் அப்போ தான் எழுந்திருப்பாரு. அப்போ எல்லாரும் பார்க்க எழுந்திட்டார் பார்க்குறாங்க. ராமானுஜாச்சாரியார் வந்து இவர் தொட்டு தூக்கல. ராமானுஜர் அப்படியே கீழே இருக்காரு, கையெல்லாம் சுடுது அவருக்கு. அப்பயும் அவர் திருக்கோஷ்டி பூனை அமைதியாக நிற்கிறாரு. சுற்றி ஆட்சியர் அவரோட சிஷியர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்குறாங்க, என்னடா இவர் திருக்கோஷ்டி பூனர் தூக்க மாட்டாரு, இது பண்ண மாட்டாரு, இவர் எப்போ எழுந்திருக்குது, கையெல்லாம் அவர் சுடுமே இல்லை. ஆனால் எல்லாம் அமைதியாக இருக்காரு. இவரும் திருக்கோஷ்டி பூனை அமைதியாக இருக்காரு. அங்கே டைம் ஆகுது, சூடு ஏறுது, கையெல்லாம் சுடுது ராமானுஜருக்கு. ஆனால் அவர் எழுந்திருக்க மாட்டாரு, நிற்கிறாரு. பார்க்குற அதுல ஒரு சிஷ்யன் என்ன பண்றாரு, நேராக வந்து நம்மளுக்கு அபராதமான பரவாயில்ல, நம்ம திருக்கோஷ்டி பூனரை கேட்டுடலாம். திருக்கோஷ்டி பூனரே, நீங்க ஏன் ஆச்சரியம் இப்படி தண்டிக்கிறீங்க, ஏன் அவரை வந்து நீங்க வந்து தூக்க மாட்டீங்க, அவருக்கு எவ்வளவு சுடுது, எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு. எஸ், அவர் கூப்பிடுறாரு, நீ மின்னுக்கு வாங்க, நீங்க வாங்க. அப்ப ராமானுஜர் தூக்கிட பிறகு சொல்றாரு, ராமானுஜா, இந்த சிஷ்யர் சமைக்கக்கூடிய பிரசாதம் மட்டும்தான் நீ இனி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார். ஏன்னா உன்னுடைய மேல முழு அக்கறை, அவருக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல சொல்லி அவர் முழு அக்கறை உன் மேல இருக்கு. அதனால இவர் கொடுக்குறது, இவர் தான் இனிமேல் உன்னோட பர்சனல் குக், பிரசாதம் சமைக்க சொல்லி அந்த முடிவை வந்து திருக்கோஷ்டி பூனை எடுத்து கொடுத்து போறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லீலைகள், நிறைய இது நடக்குது. பட் நம்ம ராமானுஜாச்சாரியர்கிட்ட தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னதுன்னா, ராமானுஜாச்சாரியார் அவர் செய்த நிறைய லீலைகள், நிறைய விஷயங்கள், நிறைய வந்து மக்களுக்காக நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, அவருக்கு வந்து நமோ பகவதி ஓம் நமோ நாராயண நமஹ அந்த மந்திரம் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா ராமானுஜாச்சாரியர் தான் என்ன பண்ணாரு, அது எல்லாரும் கிடைக்கணும்னு சொல்லி கோயில் கோபுரத்து மேல ஏறி எல்லாருக்கும் சொன்னாரு, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த நாமம் எல்லாரும் கிடைக்கணும், ஓ நமோ நாராயண நமக, ஓ நமோ நாராயண நமக சொல்லி எல்லாரும் சொன்னார், எல்லாரும் சொல்லுங்க சொல்லி. ஓகேவா? என்னோட ராமானுஜாச்சாரியர் வந்து மேல ஏன் உங்களுக்கு பூஜாரி நிறைய பொறாமைகள் ஏன் ஏற்பட்டது? காரணம் இல்லை. கதைகள் வந்து பொறாமை வந்துச்சு, வச்சாங்க சொன்னேன். ஏன் பொறாம மாட்டாங்க? அவ்வளவு ஆச்சரியம் எதுக்காக பொறாம மாட்டாங்க? வெறும் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறது மட்டும் கிடையாது. எதனால? யார் சொல்ல முடியும்? கணபதி இன்னைக்கு கிளாஸ் வந்து ஒரு கதையினால நான் கேள்வி முடியல, அதனால கதையோடு போயிட்டேன். அதெல்லாம் அப்போ கொஞ்சம் எதனால பொறாமை வந்துச்சு, என்ன காரணம்? ராமானுஜாச்சாரியார் 1000 வருஷத்துக்கு முன்னே வந்தவர். ஓகேவா? ராமானுஜாச்சாரியர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலியுகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. இப்பயும் நடக்குது. அந்த காலத்தில் வந்து உச்சக்கட்ட லெவலில் நடந்தது. அதாவது ஒரு மனிதரை ஏற்றத்தாழ்வு பார்க்குற கொடுமைகள், பிறப்பாலையும்
ஜாதியாலையும் பிறகு வந்து அவங்களுடைய உருவத்தாலையும் பிரிக்கப்பட்டு பல பல பிரிவுகள் நிறைய மக்கள் வந்து இருந்தாங்க. இவங்க வந்து இந்த தெருவுக்குள்ள வரக்கூடாது, அவங்க அங்கே போகக்கூடாது, இந்த மாதிரி பல பிரிவுகள் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ராமானுஜாச்சாரியர் உடைச்சாரு. எப்படி உடைச்சாருன்னா, எல்லாருக்கும் கூப்பிட்டு நாம உபதேசம் கொடுத்து, நீ வைஷ்ணவனா, நீ வந்து சத்திரியனா, நீ வந்து என்னது சூத்திரனா, நீ கீழ்நிலையா, நீ யார் எதுவுமே பார்க்க எல்லாருக்கும் வந்து பூநூலை போட்டு விட்டு பகவானோட நாம உபதேசம் பண்ணி எல்லாருக்கும் வந்து தீட்சை கொடுத்த எல்லாருக்கும் வந்து சொல்லுங்கன்னு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, உயர்தரமா இருக்கக்கூடிய பிராமணர்கள் இருக்காங்களா, பிறப்பால பிராமணர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து உயிரெல்லாம் கபகபோன்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. என்னடா நம்மளுக்கு சரிசமமா உட்காந்து ராமானுஜாச்சாரி தான் பண்றாரு, இது நீங்க எல்லாம் கேட்காம இது வந்து உள்ளுக்குள் நிறைய குருவா இது இப்படியே விட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும், வாருங்கள் செல்வோம். ராமானுஜர் சொன்னாங்க, ராமானுஜர் எல்லாமே சமம், எல்லாமே பண்டித சமதர்ஷனா, பகவத்கீதை பகவான் சொல்லியிருக்காரு எல்லாமே சமம்னு. நீ யாரையா பிறவை வச்சு, இந்த பிறவில் நம்ம வந்து இப்படி பிறந்திருப்போம், அடுத்த பிறவில் நம்ம வந்து காக்காவா குருவியோ பேயோ பூதமா கூட பிறக்கலாம். யாரும் இங்க வந்து நிரந்தரம் இல்லை, யாருமே வந்து இதுல வந்து ஒண்ணுமே இல்லை, எல்லாமே வந்து ஆத்மா தான் நித்தியமானது அப்படின்னு சொல்லி ராமானுஜாச்சாரியர் இந்த பக்தி மார்க்கத்தை எல்லாரும், பக்தி உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, பக்தி எல்லாருக்கும் கிடைக்கணும். பிரபானம் பிராமண பதம் நம்ம பிராமணன் கிடையாது, யாரை வந்து பகவான் நினைக்கிறாங்கன்னா பிரம்ம இது பிராமணா, அப்படி பல உபதேசம் எடுத்தோம், கேட்கல கேட்கல கேட்கல. அதனாலதான் என்ன பண்ணாங்க, அந்த பிராமணர்கள் மத்தியில வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வந்து ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா, உயர்தரம் பிராமணம் வந்து உட்காந்துருப்பாங்க, சாதாரண கீழே பிறந்தவங்க அவங்களும் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்ப வந்து உள்ளுக்குள்ள என்ன ஆகும், கிளாஷ் ஆகும், எல்லா கூட பிரச்சனை வரும். அப்ப இதை வந்து ராமானுஜாச்சாரியர் ரொம்ப ஆதரிக்கிறாரு. ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் இதை ராமானுஜாச்சாரியர் ரொம்ப ஆதரிக்கிறாரு, எல்லாரும் சமமா வந்து உட்கார வைக்கிறாரு. இதனாலதான் பொறாமைகள் வந்தது. என்னைக்குமே ஆட்சியாளர்கள் எப்பெல்லாம் இந்த பூமிக்கு வராங்களோ அவங்க இந்த சிஸ்டத்தை, இந்த ஏற்றத்தாழ்வு பார்த்ததை எல்லா நேரத்தையும் உடைச்சிருக்காங்க. மகாபுருவும் அதேதான் பண்ணாரு. எல்லாருமே நம்ம வந்து பக்தியில எல்லாரும் சமம் தான். நீங்க பகவானை வந்து போயிட்டீங்கன்னா நீ அது நீ இது நீ உயர்ந்தவன் தாங்கலாம் கிடையாது. பகவான் வந்து போயிட்டா பக்தன் தான். இங்க வேணா நம்ம என்ன வேணா அடிச்சுக்கலாம், அடுத்த பிறகு நம்ம செத்த பிறகு நம்ம வந்து கரடியோ பூனையோ நம்ம என்ன வேணா ஆகும் போகிறோம். ஓகேவா? அதனாலதான் பக்தி எல்லாருக்கும் சமமானது, எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது, எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது, எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுதான் வந்து ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்து பண்ணாங்க. ராமானுஜாச்சாரியர் இதை மிகப்பெரிய அளவில் பண்ணாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்தி வந்து எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्रीपाद रामानुजाचार्य की जय, श्री लक्ष्मी देवी की जय, श्रीला प्रभुपाद महाराज की जय, राधा गोपाल जी की जय, सुभद्रा महारानी की गौर प्रेमानंदे हरि हरि बोल।